குட் மார்னிங். நம்ம மதுரை RKIS அகாடமி பிப்ரவரி 2ஆம் தேதி இன்று RRB குரூப் டிக்கான வகுப்புகள் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ டுடே இன்ட்ரடக்ஷன் கிளாஸு. அந்த இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க RRB குரூப் டியில், ரீசனிங்கில் மேத்தமெட்டிக்ஸ்லாம் எந்த மாதிரி கொஷின்ஸ் வருது, அதை எப்படி நம்ம கிராக் பண்ணலாம், என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லேருந்துலாம் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படின்ற ப்ரீவியஸ் இயர் கொஷின் 2018 நமக்கு 6th டிசம்பரில் ஷிஃப்ட் 1ல் கேட்ட கொஷின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி எப்படி கேட்டிருக்கான் அப்படின்றத மேக்ஸ் ரீசனிங் கொஷின்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ நம்ம லெட்ஸ் டீல் த டாபிக் பேர்லாம் வயது கணக்கிலேருந்து ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ப்ராப்ளம் ஆன் ஏஜ்லேருந்து கொஷின்ஸ் வருது. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 6 years ago மதர்ஸ் ஏஜ் வாஸ் 6 times his daughter's ஏஜ்ன்னு இருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மதர் அண்டு டாட்டர்னு சொல்லி 2 பேர் இருக்காங்க. மதரோட ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 6 years ago 6 வருடங்களுக்கு முன்பு 6 timesன்றான். அப்போ 6x, பொண்ணோட வயசு 6x. ஸோ இது எப்போ அப்படின்னா 6 years ago 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த ரேஷியோ. ஓகே, டன். அடுத்த என்ன சொல்லியிருக்காங்க, 3 years henceன்றான். 3 years hence. அப்போ டேட்டா எப்படி இருக்கு, ப்ரெசண்ட்டு, அதுக்கு முன்னாடி அகோ, தென் அதுக்கு முன்னாடி ஹென்ஸ் அப்படி இருக்கு. ஸோ ஹென்ஸ்னா நெக்ஸ்ட்னு அர்த்தம். ஸோ அப்போ இங்கே 6 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது, இங்கே 4 வருஷம் கழிச்சு என்ன சொல்லியிருக்கான், டாட்டர்ஸ் வுட் பி தி 1/3 ஆஃப் மதர்ஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்கான், இங்கே இருக்க ரேஷியோ இங்கேருந்து நான் இங்கே போகணும், அப்போ ஃபார்வர்ட் ஆப்ஷனில் போகணும். அப்போ இங்கேருந்து ப்ரெசண்ட்டுக்கு வர்றதுக்கு 6, 6லேருந்து ஒரு 4, அப்போ டோட்டலாக 6லேருந்து 3. ஸோ 3 years ஆகும், ஹென்ஸ் தான். ஸோ அப்போ 6 + 3 9, அப்போ +9 இஸ் ஈக்குவல் டு 3/1. ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்க, அந்த டாட்டர்ஸ் வுட் பி 1/3 ஆஃப் மதர்ஸ். மதரோட ஏஜில் 3ல் 1 பங்குன்றாங்க. அதனால தான் மதருக்கு மேலே 3, இவனுக்கு கீழே 1ன்னு போட்டிருக்கேன். as usual கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. 6x + 9 இஸ் ஈக்குவல் டு 3x + 27 வந்துடும். ஸோ அடுத்து இது எக்ஸ்லேருந்து எக்ஸ் கழிச்சோம்னா 3x இஸ் ஈக்குவல் டு 18. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 6. அப்போ எங்கெல்லாம் x வருதோ அங்கே 6 போட்டுறணும். இப்போ மதரோட ஏஜ் தான் கேட்குறான், கரண்ட் ஏஜ் அப்படின்னு கேட்குறான். அப்போ மதருக்கு இங்கே 6x இருக்கு, 6x. அப்போ 6 × 6 36 வயசு. எப்போ அப்படின்னா அம்மாவுக்கு 6 years ago 6 வருஷத்துக்கு முன்னாடி 6 years ago தான் அம்மாவுக்கு வயசு என்ன, 36. ஆனால் அவன் கேட்டது கரண்ட் இயர். அப்போ +6 பண்ணணும். பண்ணிங்க அப்படின்னா 42. அப்போ கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆன்சர் என்ன, 42. இந்த கொடுத்துருக்காங்களா, ஆப்ஷன் டி ஆன்சரு. சரிங்களா? அப்போக்கப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ்லேருந்து கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃபார்மர்ஸ் இருக்காங்க 1 2 3, அப்புறம் பையர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த 3 இன்டர்மீடியேட்ஸ் இருக்காங்க. ஃபார்மர் ஃப்ரம் த ஃபார்மர்ஸ் டு 3 மிடில் மேன்ஸ் இருக்காங்க. இன்டர்மீடியேட் ஆஃப் ப்ராஃபிட்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபார்மர் 10% வைக்கிறாரு. தென் அடுத்து பார்த்தாங்க அப்படின்னா அவங்க 20%, இவங்க 30%. ஸோ இந்த ஃபைனலி செல்லர் பையர்கிட்ட எவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னா 15% வைக்கிறாங்க. அப்போ எல்லாமே ப்ராஃபிட் தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபார்மர் நமக்கு 100% வச்சுருப்பாரு. அப்போ 100லேருந்து இங்கேருந்து போகிறப்ப எவ்வளோ, 10%னா 110. சரிங்களா? 110லேருந்து நமக்கு இங்கே போகும் 20%. அப்போ 110ல் 20% பார்க்கணும். 110ல் 20%, 10% எனக்கு 11, 20% 22. அப்போ 132 வந்துடும் எனக்கு இங்கே. அதனால 22 ஆட் பண்ணும். ஸோ இங்கேருந்து போகிறப்ப +10, இங்கேருந்து போகிறப்ப +22. ஏன்னா இதில் 20% +22. சரிங்களா? அடுத்து இங்கேருந்து போகிறப்ப எனக்கு 30% ஆகுது, 30% இன்க்ரீஸ் ஆகுது. 30% அப்படின்னா என்ன அப்படின்னா 39.6. அதை நம்ம கூட்டணும். ஏன்னா 132ல் 132 × 30/100 போட்டிங்க அப்படின்னா 0 0 ஒரு சார்ந்தலி புள்ளி வச்சுக்கலாம். ஸோ அப்போ 3ஆல் மல்டிபிள் பண்ணுறப்ப 6 9 3 39.6, அதான் 39.6ன்னு போட்டிருக்கேன். அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். அதானே? அப்போ இங்கே நம்ம போகிறப்ப எனக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கும் அப்படின்னா 132லேருந்து நமக்கு 39 ஆட் பண்ணணும். அப்போ 11 171.6 கரெக்டாங்க? ஸோ 9 ஆட் பண்ணோம் அப்படின்னா 11, மிச்சம் 1 இங்கே போயிடும், 4 ஆயிரும். 4 + 3 7. அப்போ 171.6 இது. அப்போ இங்கேருந்து இங்கே போகிறப்ப நமக்கு என்ன இருக்குன்னா 15% ப்ராஃபிட். அதானங்க, 15% ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 15% ப்ராஃபிட் அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா இதிலேருந்து 15%. அப்போ 171.6 × 15/100.
15/100 அப்படி தானேங்க. ஸோ அப்போ 15/100ன்றப்ப 3/20 3/20 அப்போ 20ன்றப்ப நம்ம இருக்கட்டும் இங்கே 20 ஆலன்றப்ப இங்கே ஒரு ஸ்தானத்தில் புள்ளி வச்சிடலாம். புள்ளி வச்சுட்டு 17.16 டிவைடட் பை 2 பண்ணோம் அப்படின்னா 8 2 16 மிச்சம் 1 I 2 10 அதானே மிச்சம் 1 8 2 10 8.58 இன்ட்டு 3 பண்ணணும். ஏன்னா 3 தானங்க இருக்குது. ஸோ 3 24 4 மிச்சம் 2. தென் அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா I 3 15 15 16 17க்கு 7 மிச்சம் 1. தென் அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா 3 24 1 25 அதானே. ஸோ 25.74 அதானே. ஸோ இப்போ 171.6லேருந்து 25.74 நான் ஆட் பண்ண போகிறேன். அப்போ 4 இங்கே என்ன வந்திருக்கு 7 7 14 6 12 13க்கு 3 மிச்சம் 1 7. ஸோ அப்படின்றப்போ 97 197.37 197.34 அதானே. ஆனால் ஃபார்மர்கிட்ட வாங்கினது 100 ஆனால் கடைசியாக பையர் கொடுத்துறது 197. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகம் 97.34 அதிகம் அந்த இருக்கா 97.34 அதான் ஆப்ஷன் சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறது 1/1 சக்ஸஸிவ் ப்ராஃபிட் இது. தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மிரர் இமேஜ் டாபிக்ஸ். ஸோ மிரர் இமேஜ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் இருக்குது இதான் டயக்ராமு. இது அப்படியே மிரர் இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா இந்த இது இடவள மாற்றமாக இருக்கும். அப்போ இந்த படம் அப்படியே இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா இந்த குட்டி டாட் வந்து இந்த இடத்துல வந்துடும். ஸோ இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா எந்த இதுலையுமே அது இல்லை. ஸோ அப்போ ஆப்ஷன் பி இஸ் ஆன்சர். மிரர் இமேஜ்ன்றது இடவள மாற்றமாக தான் இருக்கும். ரைட் லெஃப்ட் ஆகும் லெஃப்ட் ரைட் ஆகும். ஸோ அப்போ இதோட மிரர் இமேஜ் டயக்ராம் வந்து என்ன அப்படின்னா இதுதான். ஏன்னா இந்த படம் இப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த டாட் இந்த இடத்துல வந்துடும். அப்போ அப்படி இருக்க டயக்ராம் ஒன்று என்ன பார்த்தீங்க அப்படின்னா பி இஸ் ஆன்சர். ஜிகே கொஸ்டின்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து தனி வீடியோவாக இப்போ அடுத்து வரும், ஷார்ட் போடுவாங்க. ஸோ இப்போ வந்து நான் மேக்ஸ் ரீசனிங்கை மட்டும் நான் வந்து கிளியர் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிலாஜிசம் டாபிக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வந்துருக்கு. வென் டயக்ராம் சொல்லுவாங்க. ஆல் விட்டமின்ஸ் ஆர் ப்ரோட்டீன்ஸ். அப்போ ஆல்ட்டாங்க ஆல் விட்டமின்ஸ் ஆர் ப்ரோட்டீன்ஸ், ஆல் ப்ரோட்டீன்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் சம் விட்டமின்ஸ் ஆர் நாட் ஃப்ரூட்ஸ்ன்றாங்க, சம் விட்டமின்ஸ் ஆர் நாட் ஃப்ரூட்ன்றாங்க. எல்லா விட்டமினுமே ஃப்ரூட்குள்ளே தான் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு, சம் எப்படி வராமல் இருக்கும். ஸோ அப்போ சம் ஃப்ரூட்ஸ் ஆர் விட்டமின்ஸ்ன்றான், சம் ஃப்ரூட்ஸ் ஆர் விட்டமின், அவுட் சைட்லேருந்து இன்சைட் சம் வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஒன்லி டு ஃபாலோ அதான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் இதுக்கு ஆன்சர். சரிங்களா, ஒன்லி டு ஃபாலோ தான் ஆன்சர். பார்த்துடலாம் அதானா இருக்கான்னு. ஆப்ஷன் டி. ஸோ ஆப்ஷன் டி பார்த்தீங்க அதான் ஆப்ஷன் டி கொடுத்துருக்காங்க. ஒன்லி டு ஃபாலோ இஸ் ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு வென் டயக்ராமுக்கு. சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மொமெண்டம் ஆஃப் வெலாசிட்டி. சரிங்களா, மொமெண்டம் ஆஃப் வெலாசிட்டி, வெலாசிட்டி ஃபார்முலா என்ன அப்படின்னா P/m. சரிங்களா, P/m தான் நமக்கு ஃபார்முலா வெலாசிட்டிக்கு. அப்போ அப்ஜெக்டிவ் ஆஃப் இதுதான் வந்து 50 kg ஆஃப் MSM தான் என்ன நமக்குன்னா P. ஸோ எம்ன்றது மாஸ் வேல்யூ. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் 50/10. ஆன்சர் இஸ் 5 ms - 1 இதான் ஆன்சர். சரிங்களா. ஸோ அப்போ ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டியில் இருக்குது, இதான் ஆன்சர். இதை மட்டும் நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான். வெலாசிட்டின்னு கேட்டாவே நமக்கு என்ன அப்படின்னா P/m தான் ஃபார்முலா. சரிங்களா. ஸோ அதை போட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸோ எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறீங்களோ அவங்களுக்கெவ்வளோ நமக்கு ஈஸியாக த்ரூ பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். 6 friends sitting around a circle table, around the circle table அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 6 பேர். ஸோ அப்போ 6 பேருக்கான ஸ்பேஸ் நான் அலோகேட் பண்ணிட்டேன். 6 பேருக்கான ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிட்டேன். எப்படி வேணாலும் போடலாம், இங்கிட்டு கூட போடலாம். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். சரிங்களா. இது சோகம் வந்து சிட்டிங் அட்ஜஸ்டட் டு நிச் கட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எஸ் வந்து எனக்கு பக்கத்தில் தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்கே உட்காந்துருக்கான்னு தெரியாது. டி சிட்டிங் ஆப்போசிட் டு பி அப்படின்றான். அப்போ டி சிட்ஸ் ஆப்போசிட் டு பி இது போட்டுடலாம் டேரெக்டாகவே. ஏன்னா இது வந்து இங்கே உட்காந்துருக்கேன், இங்கே உட்காரலாம், இங்கே உட்காந்துருக்கான, இங்கே உட்காரலாம், இங்கே உட்காந்துருக்கான, இங்கே உட்காந்து எங்கே வேணாலும் போடலாம். சரிங்க, ஆப்போசிட் ஈச் டேரெக்டாக போட்டுடலாம். தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்டட் டு என். சரிங்களா. தென் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சோப்பலை இஸ் சிட்டிங் ஈக்குவல். இதுதான் முக்கியமான அர்த்தம். ஈக்குவல் டிஸ்டன்ஸ். ஈக்குவல் டிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா இவங்க 2 பேத்துக்கு எவ்வளோ இருக்கோ அதே டிஸ்டன்ஸ் தான் எஸ்ஸுக்கும் பிக்கும் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க 2 பேருக்கு நடுவில் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இதை போட்டிருக்கலாம், சோகம் இஸ் சிட்டிங் அட்ஜஸ்டட் டு என். அதானே. அப்போ இங்கே பார்த்துக்கலாம், இங்கே எங்கே வேணாலும் நம்ம போடலாம். இங்கே வந்து நம்ம போட்டுக்கலாம் என் நாக்கு
இங்கே வந்து சோகம் இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சோகத்துக்கும் பிரவனுக்கும் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ, எத்தனை பேர் இருக்காங்க பிட்வீன், ஒரு ஆள் இருக்காங்க, அதே ஆள் தான் சோகனுக்கும் யாருக்கு இருக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டபிள்யூக்கும் இருக்கணும். அப்போ பாருங்க இந்த கண்டிஷன் ஈக்வி டிஸ்டன்ஸ்னா என்னன்னா இவங்களுக்கும் என்ன டிஸ்டன்ஸ் வருதோ அதே டிஸ்டன்ஸ் தான் இவனுக்கும் அவனுக்கும் இருக்கணும். சோகனுக்கும் இருக்கா, இவனுக்கு என்ன டிஸ்டன்ஸோ அதே தான் இவனுக்கு இருக்கணும். இருக்கு பிட்வீன் ஒன்று ஒரே ஒரு ஆள் மிஸ்ஸிங்காக இருக்கு, அங்கித் அதானே. ஸோ அப்போ அங்கித் இங்கே தான் வருவோம், வேற எங்கேயுமே வர்றதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. இப்போ கொஸ்டின் கேட்குறான் ஹூ சிட்ஸ் ஆப்போசிட் ஆஃப் அங்கித், அங்கித்தோட ஆப்போசிட் என்ன அப்படின்னா சோகம். சோகனுக்கான ஆப்ஷன் பியில் இருக்கா, சரிங்களா, இந்த இருக்கானா. ஸோ இவன் தான் ஆன்சர் இந்த கொஸ்டின். இது செக் பண்ணி பார்த்தலாம் நம்ம பி இருக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ ஆன்சர் வந்து பி, சரிங்களா. அந்த ஈக்குவல் டிஸ்டன்ஸ் மட்டும் பார்த்துக்கணும், சரிங்களா. அதை மட்டும் பார்த்து கரெக்டாக போட்டிங்கன்னா காட் ஆன்சர். தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயின் சம் இருக்கு ஒன்று. ஸோ ட்ரெயின் சம்மில் என்ன இருக்காங்க அப்படின்னா இதில் ஒரு பாயிண்ட் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. லென்த் ஆஃப் த ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் ப்ளஸ் லென்த் ஆஃப் த ட்ரெயினில் என்ன வரும் அப்படின்னா ஆக்சுவல் லென்த்து ஆஃப் ட்ரெயின், அதோட எதெல்லாம் சேர்த்துக்கணும் அப்படின்னா லென்த் ஆஃப் த ட்ரெயின், சாரி லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் அல்லது லென்த் ஆஃப் த டனல், லென்த் ஆஃப் த பிரிட்ஜ், இது எல்லாமே என்ன அப்படின்னா சேர்த்துக்கணும், கூட்டிக்கணும். இதில் லென்த் ஆஃப் த ட்ரெயினோட ஆக்சுவல் லென்த்தோட போட்டுட்டு வி காட் இட் ஆன்சர். இல்லை என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 173 லாங் ட்ரெயின் கிராசஸ் 722 பிரிட்ஜ் இன் 40 செகண்ட்ஸ். வாட் த ஸ்பீடுன்னு கேட்குறான். ஸ்பீடுக்கு ஃபார்முலா என்ன, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம், இதான் ஃபார்முலா. டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் ஸ்பீடுக்கான ஃபார்முலா. இங்கே கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவரில் இருக்கு, அப்போ இன்ட்டு 18/5. ஏன் 18/5னா இது எல்லாமே மீட்டரில் இருக்கு, மீட்டர் கிலோமீட்டரை மாற்றணும், மீட்டர் கிலோமீட்டரை மாற்றணும்னா இன்ட்டு 18/5 பண்ணணும். ஸோ இப்போ ஆக்சுவல் லென்த் கேட்குறான் 173 727 ரெண்டையும் ஆட் பண்ணுங்க அப்படின்னா 900, சரிங்களா. 900 மீட்டர் லென்த்து. ஏன்னா ஸ்பீடுக்கான டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் விட பை டைமில், அப்போ டிஸ்டன்ஸ் விட பை டைம் 40.5 செகண்டு, அதானே இன்ட்டு 18/5. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே 40.5 நான் என்ன பண்ணுறேன்னா ஹோல் நம்பர் ஆக்குறேன், 405 போடுறப்ப மேலே கீழே 10ஆல் மட்டும் பண்ணுறப்ப இது 9000 மாறிடும். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணி வி காட் இட் ஆன்சர், அதானங்க. ஸோ அப்போ இது அடிச்சு கொடுத்துடலாம். 18 டைம்ஸ் வந்துடும் 8, அதானே. 18 டைம்ஸ் போட்டால் 90 00 அப்படியே போட்டுக்கிட்டேன் நான். ஸோ அடுத்து பார்த்தா அப்படின்னா இது ரெண்டையும் தான் நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ண முடியும், அப்படி தானே. இது ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம், இல்லை மேலே கீழே கூட கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம், சாய்ஸஸ் யுவர்ஸ். ஸோ அப்போ 81 அதானே. 5 அடிச்சு கொடுத்தோம்னா மேலே கீழே அடிச்சு கொடுக்குறேன், இதே அடிச்சு கொடுக்குறேன். 8 40 மிச்சம் 1 3 15 6 360 அதானே 360. இங்கே 81 இருக்கு, இது ரெண்டையும் 9 டேபிள் வச்சுக்கலாம். 9 9s are 81 கரெக்டாங்க. 9 9s are 81 4 டைம்ஸ். அப்போ 4 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 36 40. இப்போ 9 ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா 2 டைம்ஸ் 40 × 2 80. அப்போ 80 km/h இஸ் ஆன்சர். 80 km/h ஆன்சர். ஆப்ஷன் சியில் இருக்கா 80 km/h. எக்ஸிக்யூஷன் வந்துருச்சா. ஸோ இவ்வளோதான் சிம்பிள். அந்த மாதிரி விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கணும், ஸ்பீடு. தென் அடுத்து பாருங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் இருக்கு, அதானே. ஸோ ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்க்ரீஸ் தி யூஸ் ஆஃப் மெடிசன் புட் டவுன் தி இனிஷியேட் ஆஃப் ஹீலிங் தி செஷன் ஆஃப் பாடி. அதாவது மருந்துகள் அதிகமாக பயன்படுத்துறதுனால அது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உடம்புல இருக்க வியாதிகள்லாம் நமக்கு குணமாகி ஹீலிங் ஆயிரும் அந்த ப்ராப்ளம்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டில். கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்காங்க, there is an initiative healing of session of the body. correct. Nowadays we depend on more external medicines and do not allow to body and repair on itself. அப்போ இப்போ இருக்க காலத்தில் வந்து நம்ம நிறைய மருந்துகள் அதிகமாக பயன்படுத்துறதுனால நம்ம உடம்புல வந்து அந்த ரியாக்ட் பண்ணாமல் அந்த நோய்க்கான தீர்வு வராமல் போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது தப்பு, சரிங்களா. ஸோ அப்போ இந்த கன்க்ளூஷனில் வந்து என்ன அப்படின்னா ஒன்லி ஒன் ஃபாலோ. ஆப்ஷன் சி இஸ் அ ஆன்சர். இந்த இருக்கா ஆப்ஷன் சி இஸ் அ ஆன்சர். ஓகேவா. அது இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ல என்ன அப்படின்னா நம்ம படிச்சு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், அதை படிச்சா புரியணும், புரிஞ்சுன்னா வி காட் இட் ஆன்சர். தென் அடுத்து பார்த்துங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க 3/5 ஆஃப் த சாராஸ் அமௌண்ட்ஸ். அப்போ 3/5 ஆஃப் சாராஸ் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 6/7 ஆஃப் பிரியாஸ் அமௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6/7 ஆஃப் பிரியாஃப் அமௌண்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு முதல்ல நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அப்போ ஈக்குவல் டு வந்தாவே எல்சிஎம் எடுக்கணும். அப்போ 5க்கு 7க்கு எல்சிஎம் எடுத்தா 35. ஸோ அப்போ இதை அடிச்சு கொடுத்தா அப்படின்னா 7 7 3 21. எஸ் இஸ் ஈக்குவல் டு 5 5 30 பி. அப்போ நமக்கு என்ன தேவை, எஸ் இஸ்டு பி வேணும், அதானே. எஸ் இஸ்டு பி இருந்தால் தான் நான் பிரேக் பண்ண முடியும் வேல்யூவை. ஏன்னா ஹவு
மச் டஸ் பிரியா ஹாவ்னு கேட்டிருக்கான். பிரியாவோட அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்கான், 3570. அப்போ ரேஷியோ பிரேக் பண்ணணும். அப்போ எஸ் பை பியை மாற்றணும் நான், அதானே எஸ் பை பியை மாற்றணும். அதானே எஸ் இஸ்ட் பின்னா என்ன அர்த்தம், எஸ் பை பி. அப்போ இங்கே இருக்கிறது அங்கிட்டு போச்சுன்னா என்ன ஆகும், டிவிஷனாக மாறிடும். அப்போ 30 21 அங்கிட்டு போகிறப்ப டிவிஷனாக மாறிடும். இது ரெண்டையுமே 3 டேபிள் அடிச்சு கொடுத்தோம்னா 10/7. அப்போ எஸ் இஸ்ட் பி இஸ் ஈக்குவல் டு 10:7. ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ பிரியாவோட பிரேக்கப் கேட்குறான். பிரியாவோடது என்னது 7. அப்போ 3570 பிரியாவோட பிரேக்கப் வந்து 7/17. 17 இஸ் அ பிரைம் நம்பர். அப்போ 17 நல்லதாக அடிச்சு கொடுக்க முடியும். 2 டைம்ஸ் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 34, 1 வந்துச்சுன்னா 17. அப்போ 210 × 7 ஆன்சர் அதுதான் 70 140. 1470 இஸ் ஆன்சர். 1470 சி இஸ் ஆன்சர். இந்த இருக்க ஆப்ஷன் சியில். சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டின் இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி ரேஷியோ. சரிங்களா, மறந்துடாதீங்க. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதோட எக்ஸிக்யூஷன் தான். நம்ம கிளாஸஸில் வந்து ரெகுலர் கிளாஸஸ் as well as ஆன்லைன் கிளாஸஸில் நமக்கு எப்படி போகும் கிளாஸஸ் அப்படின்னா, பர்டிகுலர் டாபிக்ஸ் எடுத்துக்கிட்டு அதை டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் எத்தனை மாடல்ஸ் இருக்கோ அத்தனை மாடல்ஸையும் நடத்துவோம். சரிங்களா, இது எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், அதனால வந்து நம்ம வந்து டேரெக்டாகவே நான் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ரீசனிங் கொஸ்டின். சரிங்களா, ரீசனிங்கில் கோடிங் அண்ட் டீகோடிங் டைப் கொஸ்டின். அப்போ ஸ்டேபிளில் தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எப்படி மாற்றிருக்கான் அப்படின்னா RSZOKD அப்படின்னு மாற்றிருக்காங்க, அதானே. ஸோ அப்போ இது எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதை கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே பாருங்களேன், DEKLOPZASTRS எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த நம்பர்ல இருந்து -1 வேல்யூ கரெக்டாக, எஸ்ஸோட -1 தான் R, அதானே. அப்போ Tயோட -1 தான் S, ஏவோடது. அப்போ அந்த கொஸ்டினுக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா டிஜிட்ஸ், அப்போ தானே. ஸோ இப்போ என்ன வேணும், -1 வரணும். அப்போ டிக்கு முன்னாடி -1 சி, ஐக்கு முன்னாடி, அதான். அப்போ எல்லாமே சியில் தான் ஆரம்பிக்குது, அப்படி தானே. அப்போ எல்லாமே சியில் ஆரம்பிக்கணும், அடுத்த லெட்டர் போடணும். ஐக்கு முன்னாடி என்ன வந்திருக்கும், ஹைச் ஐ வந்திருக்குமா, ஹைச் ஐ. அப்போ ரெண்டாவது இடத்துல எல்லாமே ஹைட்ஸ் தான் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மூணாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஜிக்கு முன்னாடி என்ன வரும், எஃப்ஜி. அப்போ மூணாவது லெட்டர் எஃப் வரணும். எஃப் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ தட் இருந்தாலும் செக் பண்ணிடுவோம். சரிங்களா, ஸோ அப்போ இக்கு முன்னாடி என்ன வரும் எனக்கு அப்படின்னா டிஇ, அதானே. RSST, அப்போ இதான ஆன்சர். CHFDRS இந்த இருக்கா, -1 அதை கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். சரிங்களா, எந்த மாடலில் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு. இது கோடிங் டிகோடிங் டாப்பிக்கில் கம்பாரிசன் மாடல் கொஸ்டின். ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டின் பாருங்க, 26th கொஸ்டின். த ஆங்கிள் ஆஃப் பென்டகம் சொல்லியிருக்காங்க. பென்டகம்னா இதுதான் பென்டகம். 5 சைட்ஸ் இருக்கா, 5 சைட்ஸ் இருக்கா பென்டகம். சரிங்களா, ஸோ இதில் வந்து ரேஷியோஸ் கொடுத்துட்டாங்க. ரேஷியோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2:3:4:4:5. த மீன் கிரேட்டஸ்ட் ஆங்கிள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிரேட்டஸ்ட் ஆங்கிள்ன்றது 5 தான் எனக்கு கிரேட்டஸ்ட் ஆங்கிள். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இது எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னா எல்லாத்தையும் கூட்டிடணும். 2x + 3x + 4x + 4x + 5x எல்லாத்தையும் கூட்டிடணும். கூட்டிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஆன்சர்ஸ் வருது பார்க்கணும். ஸோ 8 10 13 18 18x அதானே. 18x வந்திருக்கு. ஸோ அப்போ 18x வந்திருக்கு அப்படின்னா 8 8 2 10 18. ஓகே, 18x வேல்யூ தான் எனக்கு கிடச்சிருக்கு. அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஆன்சர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா n -2 × 180 = 540. இதுதான் ஃபார்மெட்டு. ஸோ அப்போ இது என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னு சொல்லி பார்த்தா அடிச்சு கொடுத்தோம்னா 540ல் ஸோ நமக்கு x = நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா 30. சரிங்களா, x = 30 வந்திருக்கும். அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 5x. அப்போ 5 × 3 15. சரிங்களா, ஸோ 5 × 3 15 வந்துடும் எனக்கு. ஸோ அப்போ ஆன்சர் என்னது 150 இஸ் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 3x² a = x + 2 divisible by x - 3 அப்படின்னு சொல்கிறாங்க. தென் த வேல்யூ ஆஃப் ஏயோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது பர்ஃபெக்ட்லி டிவிசிபிள் பை x - 3. ஸோ அப்போ பர்ஃபெக்ட்லி டிவிசிபிள். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது ஈஸி டு புட் ஆப்ஷன்ஸ். அப்போ 3x² அதானே. அப்போ ஏவோட வேல்யூ வந்து
என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து போட்டிருப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே இருக்குது 13x + 2 அப்படின்றாங்க. ஸோ அப்போ நமக்கு காரணிப்படுத்துதல்ன்றப்ப எங்கே போகிறப்ப 6, அப்போ நமக்கு மல்டிபிள் பண்ணால் 6 வரணும், ரெண்டையும் கூட்டினா 13 வரணும். சரிங்களா? ஸோ அப்படி இருக்க வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். -13x. அப்போ இந்த இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாமா இதை? ஸோ ஓரார் 6 மூவிரண்டு 6 அதானே, மூவிரண்டு 6. ஸோ இப்போ 6 இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த இதை நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு x -3 நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப இது எக்ஸாக்டாக டிவைட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எஸ், இந்த பர்டிகுலர் கொஷின் வந்து x13 வந்துடும், -13 உங்களுக்கு ஈக்குவலாக அவுட்புட் வந்துடும். ஸோ தட் ஆப்ஷன் வச்சு நீங்கள் ஈஸியாக எலிமினேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த கொஷினை. தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கொஷினு ஆக்சைடு வந்து நமக்கு வந்து 92.6 இருக்குது, ரியாக்ட் வந்து 7.4 இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் நமக்கு என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா மாஸ் மெர்க்குரிஸ் என்ன எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறான். அப்போ மாஸ் மெர்க்குரிஸ்ன்னு கேட்டால் இது ரெண்டும் சேர்ந்தது தான் நமக்கு வேல்யூவு. ஆக்சைடும் சரி, மெர்க்குரி ரியாக்டரும் சரி, ஆக்சைடும் சரி, ரெண்டும் சேர்ந்தது தான் நமக்கு வந்து எனக்கு என்ன கிடைக்கும், மாஸ் மெர்க்குரி கிடைக்கும். அப்போ 92.6 அதுலேருந்து 7.4 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 100 இஸ் ஆன்சர். இந்த பர்டிகுலர் கொஷின் 100 grams இஸ் ஆன்சர். ஸோ ரெண்டையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி கிடைக்கிற ரியாக்ஷன் தான். சரிங்களா? செப்பரேஷனில் கிடைக்கிறது. சரிங்களா? தென் அதுக்கப்புறம் இந்த கொஷின்ஸ் நம்ம போட்டுடலாம். வி காட் இட் எல்சிஎம். சரிங்களா? எல்சிஎம் தான் நமக்கு தெரியும். என்னது 88 220 எல்சிஎம். அப்போ 11 டேபிளில் போடலாம். 8 times 20 times. ஸோ அடுத்து இங்கே 4 டைம்ஸில் போடலாம். 2 times இங்கே 5 times. அப்போ 2,5. அப்போ 11 × 4 × 2 × 5. ஸோ அப்போ 44 88 ஒரு 5 மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 8 40 மிச்சம் 4 40 44 440 இஸ் ஆன்சர். சி ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். எல்சிஎம் பண்ணுறது. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏஜ்எஸ்எம். முதல் கொஸ்டின் ஏஜ்எஸ்எம், ரெண்டாவது ஏஜ்எஸ்எம் கேட்டிருக்காங்க. த ஏஜ் ஆஃப் 2 persons ஆர் இன் த ரேஷியோ இஸ் 5:7. 18 years ago அதானே. ஸோ அப்போ 2 பேர் 5x 7x ரெண்டு பேர் இருக்காங்க. 18 years ago there will be the ratio will becomes 8/13. there will be current ages என்ன அப்படின்னு கேட்காங்க. 8/13. அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 53 65x மைனஸ் 18 × 13 ஓட்டா 24 மிச்சம் 2 3 8 11 11 12 13 3 மிச்சம் 1 2 234 இஸ் ஈக்குவல் டு 8 7 8 56 x மைனஸ் 80 8 8 64 80 64 144 80 64 144. இப்போ இங்கிட்டு கழிச்சுக்கலாம் நம்ம. ஸோ அப்போ 9x இஸ் ஈக்குவல் டு 90, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. அப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அப்போ எக்ஸ் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் நம்ம புட் பண்ணிடலாம். என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா தேர் வில் பி கரண்ட் ஏஜ்னு கேட்குறாங்க. அதானே. அப்போ கரண்ட் ஏஜ் இதுதான் நமக்கு. அப்போ 5x. அப்போ 5xனா ஒருத்தனுக்கு வயசு 50, ஒருத்தனுக்கு வயசு 70. 50 70 இருக்கு ஆப்ஷன் பியில். டேரெக்டாக சிம்பிளிஃபை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பர்டிகுலர் கொஸ்டின் போர்ட் மாஸ் லா பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறது. இது எப்படிங்க நம்ம ஈஸியாக போடுறது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம மைண்ட்லேயே போடுறதுக்கான ட்ரை பண்ணுங்க. இல்லை அப்படின்னா யூ டேக் இன் ஆன் ஆப்ஷன் பேஸ்டு. ஸோ ஆப்ஷன் பேஸில் வச்சு நம்ம ட்ரை பண்ணுறப்ப எனக்கு LHS இஸ் ஈக்குவல் டு RHS வரணும். அது எந்த ஆப்ஷனில் சூஸ் பண்ணுறப்போ வருதோ அதான் ஆன்சர். ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டின்ஸ்க்கு இது எப்படி போடுறது அப்படின்னா மைண்ட்லேயே போடலாமா? ஃபர்ஸ்ட் இந்த மைண்டில் போட்டோம்னா இங்கே +2. அப்போ 152 × 2 என்ன வந்திருக்கும் 304. 304 × 2 600 சம்திங் வந்துடும். அப்போ வராது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் 87 தான் வரணும். ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள். இங்கே 152 ஆட் பண்ணுறோம். 152ஓட நம்ம டிவைட் பை 2 பண்ணுறோம். டிவைட் பை 2 பண்ணுறப்ப நமக்கு என்ன வந்திருக்கும் 76 வந்துடும். 76ஓட நம்ம 10 டிவைட் பண்ணால் 7.6 வந்துடும். அதுவும் வராது. அதானே. அப்போ ரெண்டாவது ஆப்ஷனும் வராது. அப்போ மூணாவது ஆப்ஷன் பாருங்கள் 148. அதானே 148 மைனஸ் பண்ண சொல்லியிருக்கேன். அடுத்து × 2 பண்ணணும். × 2 பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா 296 வந்துடும். 296. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க டிவைட் பை 10. 296 டிவைட் பை 10 போட்டோம் அப்படின்னா 29.6 வந்துடும். அப்போ இதுவும் வராது. அப்போ ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர். அதை செக் பண்ணி பார்த்துருவோம் வருதானு. இது எல்லாமே மைண்ட் மேப்பிங் முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும். இல்லைனா ஃபாஸ்ட் கால்குலேட்டிவ் பண்ண பார்க்கணும். 150 டிவிஷன் இருக்கு. டிவைட் பை 2. அடுத்து என்ன இருக்கு நமக்கு ப்ளஸ் என்ன பண்ணணும் 2. அடுத்து என்ன இருக்கு +10.
அப்போ இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 75 + 2 + 10 அப்போ 75 87 வந்துருச்சா? ஸோ அப்போ LHS = RHS ஹென்ஸ் ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி. Then அடுத்த question number 36. Phone is written as RJ. அதே மாதிரி தான் கோடிங் அண்ட் டீகோடிங் அதே மாடல். இதே மாடல் ஒரு சம் சால்வ் பண்ணோம். RJQPG PQR +2 கரெக்டா? அதில் வந்து -1 இருந்துச்சு, இது +2. HIJ OPQ NOP EFG. அப்போ இந்த சேம் வே வாட்டர் WATER வாட்டர் +2 தானே எனக்கு. அப்போ W XY A B C T U V E F G R S T. So இதான் ஆன்சர் YCVGT. ஆப்ஷன் A YCVGT இருக்கா? Then அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளிஃபிகேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் தி போர்ட் மாஸ் விதியை நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ 132 × 16 டிவைடட் பை 2/3 வந்து 8. அதானே அது 8 போட்டுக்கணும் +4 என்ன வரும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் போர்ட் மாஸ்ல வந்து டிவிஷன் பிராக்கெட் ஆஃப் இல்லை, அப்போ டிவிஷன் தான் 2 டைம்ஸ். அப்போ டிவைட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணணும். அப்போ 264 மல்டிபிள் பண்ணியாச்சு +4 268 என்பதை விட இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காட் இட் ஆன்சர் ஆப்ஷன் டி. இந்த ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர். சரிங்களா? ஒரிஜினல் கொஸ்டின். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபேக்டோரியல் பேசிஸில் இது பண்ணணும். பட் ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இப்போ 4ன்ற நம்பர் வந்துருச்சு அப்படின்னா இப்போ 5 டிஜிட் நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 6 நம்பர் கொடுக்குறாங்க. 4 5 6 7 8 9 4 5 6 7 8 9 இந்த 5 நம்பர்ஸ் இருக்கு. இந்த 5 நம்பர் டிவிசிபிலிட்டியில் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த 5 நம்பர் டிவிசிபிலிட்டியில் வரணும் அப்படின்ற பட்சத்தில் இதை எப்படி நம்ம ஈஸியாக த்ரூ பண்ணலாம், அந்த வேல்யூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பெர்முடேட்டில் போடலாம். 4p⁻3 அப்படின்னு சொல்லலாம். அப்போ 4p⁻3 என்ன அப்படின்னா நமக்கு 24 4 ஃபேக்டோரியல் வந்து 24 கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 24 வந்துருச்சு அப்படின்னா அடுத்த நம்பர் 24, அடுத்து வந்து 48 வந்துடும் நமக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 3 நம்பரும் நமக்கு 24 24 24 தான் பேஸ். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா காட் இட் ஆன்சர் 168 வந்துடும். இதுதான் இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கான ஆன்சர். பெர்முடேட் பேசிஸில் பண்ணுறது என் வேல்யூ வந்து 160 டைம் வேரியபிள்ஸ் இருக்கும் அதில். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மிரர் இமேஜ். மிரரில் வந்து இந்த சைடு மிரர் இருக்குது, அப்போ ரிஃப்ளெக்டர் மேலே தான் இருக்கும். அப்போ ஆரம் மார்க் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கொஸ்டினில் கீழே இருக்க தான் மேலே போகும் அப்படி தானே. ஏன்னா ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த சைடில் இருக்குது. அப்போ கீழே இருக்குதுன்னா அப்போ மேலே இருக்கப்போ இப்படி இருக்கணும் படம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் தான் இருக்குது. அதான் ஆன்சர். மிச்சம் எல்லாத்துக்குமே டைரக்ஷன் மாறிடுச்சு. சரிங்களா? ஸோ மிரர் இமேஜில் நான் ஆட்டோமேட்டிக்காக சொன்னால் தான் இடவள மாற்றம் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னா ஒரு டேப்லர் காலம் இருக்குது. 100 ஸ்டூடெண்ட்ஸ் இது பேஸ்ட் ஆன் தி அப்ஜெக்டிவ் மார்க் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸோட 100 ஸ்டூடெண்டோட மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா the difference between the number of students passed 20 cut-off marks in English and those who passed in the 20 cut-off in marks in aggregate marks. அதானே அக்ரிகேட் மார்க்ஸில் வாங்கினவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல இங்கே 20 மார்க் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா 20 cut-off வாங்கினவங்க எத்தனை பேர் அப்படின்னு தெரியணும். அதானே? அப்போ இது எப்படி பிரிக்கலாம்? மார்க்கை 0 to 9, 10 to 19, 20 to 30, அடுத்து 31 to 20 to 29, 30 to அடுத்து 30லேருந்து 39, 40 above, 40 and 40 above இந்த மாதிரி கிராக் பண்ணணும் நீங்கள். அப்படி தானே பண்ணணும். ஸோ மொத்தம் 100 பேர் இருக்காங்க. அதில் 0 and above 0க்கு மேலே எத்தனை பேர் வாங்கியிருக்கான்? 100 பேருக்கு வாங்கியிருக்கான். அதில் 10க்கு மேலே எத்தனை பேர் வாங்கியிருக்காங்கன்னா 90 பேர். அப்போ 1 to இதுக்குலேருந்து 10 பேர் தான் வந்திருப்போம். கரெக்டாங்க? மொத்தம் 0 மார்க்லேருந்து மேலே எல்லாருமே எத்தனை பேர்னா 100 பேர் இருக்கான். அதில் 10 மார்க்லேருந்து அதுக்கு மேலே 10க்கு மேலே எத்தனை பேர் இருக்கான்? 90 பேர் இருக்கான். அப்போ 0 to 9 எத்தனை பேர் தான் எடுத்திருப்பான்? 10 பேர் தானே எடுத்திருப்பான். அந்த லாஜிக். சரிங்களா? ஏன் அப்போ நான் செப்பரேட் பண்ணணும். ஏன்னா 20க்கு மேலே எடுத்தது எத்தனைன்னு தெரிஞ்சால் தான் நம்ம அதை வச்சு டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா
10க்கு மேலே வந்து 90 பேர், 20க்கு மேலே பாருங்களேன், 20 அண்ட் 20க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 70 பேர் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 70 பேர் இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல இருந்து இங்கே வர்றது பார்த்தோம் அப்படின்னா 20 நம்பர்ஸ் கரெக்டா, 20 பேர் வந்து 10லேருந்து 19 மார்க் 20 பேர் எடுத்திருப்பான். அப்போ இதுலேயே 30 பேர் வந்துருச்சா, அப்போ மிச்சம் இருக்க 70 பேர் தான் எவ்வளோ எடுத்திருப்பான், 20க்கு மேலே இந்த வந்துருச்சா, 20க்கு மேலே 70 பேர். ஸோ இந்த கிராக்கிங்ஸ் தெரியணும், கரெக்டாக எலிமினேட் பண்ணுறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 20 மார்க்குக்கு மேலே இருக்கவங்க 70 பேர். அப்போ 30 மார்க்குக்கு மேலே இருக்கவங்க வந்து 26 பேர். 30 மார்க் மேலே இருக்கவங்க 30லேருந்து 40க்குள்ளே இருக்கவங்க வந்து எவ்வளவு அப்படின்னா 26 பேர். அப்போ 40க்கு மேலே இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் கொடுத்துருக்கான், 3 பேர் கொடுத்துருக்கான், சாரி 23 பேர் கொடுத்துருக்கான். அப்போ இங்கேருந்து இங்கே போகிறப்ப 3 பேர் வந்துடுவான் கரெக்டாங்க. இங்கேருந்து இங்கே 40க்கு மேலே 3 பேர் தான் மார்க் வாங்கியிருக்காங்க சரிங்களா. 50 மார்க்குக்கு 40க்கு மேலே 3 பேர் தான் வேரியேட் ஆகுது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 23 பேர் நமக்கு வேரியேட் ஆகுது சரிங்களா. ஸோ அப்போ மிச்சம் இருக்க வேணா நமக்கு என்ன அப்படின்னா பேலன்ஸ் இருக்க வேணா இந்த இடத்துல 20லேருந்து நமக்கு இருப்பான் சரிங்களா. 54 பேர் சரிங்களா. ஸோ அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், 3 3 6 6 4 10க்கு 0 மிச்சம் 1 4 42 4 5 44 பேர் சரிங்களா. ஸோ அப்போ எனக்கு இங்கே 20க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஸ்டின் கேட்டிருக்கேன், ஹூ வாஸ் த கட் ஆஃப் மார்க் இன் 20 as மார்க்ஸ் இன் இங்கிலீஷ். இங்கிலீஷில் வந்து என்ன கேட்டிருக்கேன், அவுட் ஆஃப் 20 மார்க்ஸ் வாங்கினாங்க 44 சரிங்களா. தென் த சேம் வே நமக்கு கட் ஆஃப் இன் அக்ரிகேட் மார்க்ஸ் வாங்கியிருக்கவே எத்தனை பேருன்னு கேட்குறான். அக்ரிகேட்ஸ் மார்க்கு வாங்கியிருக்கவங்க எத்தனை பேர், எதில் கேட்டிருக்கான் அப்படின்னா அதே இதில் தான், இதுதான் அக்ரிகேட் மார்க்கு. ஸோ அப்போ அக்ரிகேட் மார்க்குன்றது என்ன, a+b டிவைடட் பை 2 இதான ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 19. அப்போ a+bயோட மார்க் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 38 அதானே 38. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க, a1 bயோட டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 38 மார்க்கு. எதில் நமக்கு பார்த்தீங்க சாரி இங்கே இருக்குது அக்ரிகேட் மார்க்ஸ் இங்கே இருக்குது 80 சாரிப்பா நான் வந்து இதை பார்த்துட்டேன் 40 அப்போ பார்த்துட்டேன், 20 அப்போ தான் கேட்டிருக்கேன் அக்ரிகேட் மார்க்கு. அப்போ இங்கே இருக்குது, அப்போ 80 a+b நமக்கு டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 80. தென் அப்போ என்ன வந்திருக்கும் அப்படின்னா a+b நமக்கு எவ்வளவு அப்படின்னா 160, ஏவும் பியும் சேர்ந்து மேக்ஸு தென் அக்ரிகேட் மார்க்கு எல்லாம் சேர்ந்து அதில் இதில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 160. அப்போ 160 வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 160 அக்ரிகேட்டு எனக்கு இங்கிலீஷில் மட்டும் எனக்கு 70 மார்க் வந்திருக்கு, 70 பேருக்கு மேலே இருக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ரிமைனிங் 10 பேர் தான் இருந்திருப்பான் அந்த இடத்துல சரிங்களா. ஆன்சர் 10 எஸ் ஆப்ஷன் டி 10. தென் அடுத்து வந்து இது மிஸ்செலேனியஸ் பேஸ்டு கொஸ்டின். இந்த ஆப்ஜெக்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து என்ன கொடுத்துருக்கோம், ஆப்ஜெக்ட் ஏ இஸ் பிக்கர் தென் கியூ, A is bigger than Q கொடுத்துட்டான். அடுத்த ஆப்ஜெக்ட் C is bigger than S இதான் கொடுத்துருக்கான். ரெண்டுமே தனித்தனியாக கொடுத்துருக்கான் S1 S2ல. The object S is smaller than Q, S is smaller than Q கம்பேர் பண்ண முடியுமா, கம்பேரே பண்ண முடியாது. ஸோ cannot say ஆன்சர் சரிங்களா. ஏன்னா லிங்கே இல்லை, லிங்க் இருந்தால் தான் நம்ம கிராக் பண்ண முடியும், இங்கே லிங்க் இல்லை, அதனால cannot say சொல்ல முடியாது. தென் அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ல டியூ டு த rapidly increase in the population of developing countries there will be the huge duplication of the resource அப்படின்னு சொல்றாங்க. The population of developing countries will not be continue to increase the future சொல்றாங்க. அதோட பாப்புலேஷனுக்கு அதையும் கம்பேர் பண்ண முடியும். It will be very difficult for the government to develop the countries providing the people with the decline of quality of life. நம்ம பாப்புலேஷன் கூடுறனால நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு இது வந்து குறையுது, அதாவது டெவலப்மெண்ட்ஸ்லாம் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்ற விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பாப்புலேஷன் கூடுன்ற பட்சத்தில் நம்மளால அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அப்போ ரெண்டாவது சொன்னது சரியே. அப்போ கன்க்ளூஷன் ஒன்லி 2:2. ஏன்னா க்ரோ ஆகுது டெவலப்பிங் கண்ட்ரி, அதில் ஹியூஜ் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்ற பட்சத்தில் நம்மளால வந்து அந்த டெவலப்மெண்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் வந்து ப்ரொவைடிங் பீப்புள் வந்து எல்லாத்துக்குமே குவாலிட்டியான லைஃப் ஸ்டைல் கொடுக்க முடியாது. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர் ஒன்லி 2. தென் அடுத்த கொஸ்டின் நம்பர் 51 பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டினில் அதே இந்த போட் மாஸ்டர் ரூலை பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணிட வேண்டியதான். 384 டிவைடட் பை 2/5. 2/5ன்றது நமக்கு என்ன வந்திருக்கும், 1 2 3 4 5. அப்போ 2 4 2 8 8 2 12 12 32. அப்போ 32 நம்ம போட்டுறணும். இன்ட்டு 3 + 8
சரிங்களா? ஸோ அப்போ இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணுறப்ப நம்ம என்ன டேபிளில் போடலாம் அப்படின்னா 4 டேபிளில் போடலாம். 8 நாங்க 32, 9 நாங்க 36, மிச்சம் 2 24, மூட்டை 6 நாங்க 24, 8. அப்போ 8 அதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 12 8 12. அப்போ 12 × 3 36 + 8 அதானே? ஸோ அப்போ 44 இஸ் ஆன்சர். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் டி 44 இஸ் ஆன்சர். இருக்கா? போர்ட் மாஸ் ரூல் தான். சரிங்களா? குயிக்காக நம்ம போட்டு போயிட்டே இருக்கலாம். தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஹவு மெனி ட்ரையாங்கிள் இஸ் தேர், எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இப்போ கொஸ்டின்ஸில் இப்போ 4 ஆப்ஷன்ஸில் இருக்கு. ஸோ ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. இப்படி ஒரு கோடு போட்டு இப்படி ஒரு எக்ஸ், ஒரு ஸ்கொயருக்குள்ள ஒரு எக்ஸ் மார்க் வந்துருச்சு அப்படின்னா இதில் 8 முக்கோணம் இருக்கும். எப்படின்னு சொல்லவா? ஸோ இது ஒரு முக்கோணம், 2 3 4 முக்கோணம் வந்துருச்சா? அடுத்து இதுலேருந்து பேஸ் எடுங்க 5, அடுத்து இதுலேருந்து பேஸ் எடுங்க 6 எடுத்தாச்சா? அடுத்து இதுலேருந்து பேஸ் எடுங்க 7, அடுத்து இதுலேருந்து கீழே வரலாமா 8. அப்போ 8 முக்கோணம் வந்துருச்சு. இந்த பாக்ஸ்குள்ளே ஒரு கிராஸ் மார்க் வருது. இந்த பாக்ஸ் இருக்கு, இந்த பாக்ஸ்குள்ள ஒரு கிராஸ் மார்க் வர்ற இந்த இம்ப்ரெஷன் படத்துக்கு மட்டும் 8 முக்கோணம் இருக்கும். கரெக்டா? 8 முக்கோணம். இப்போ ஒரு 8 முக்கோணம் கண்டுபிடிச்சி வச்சிட்டீங்க, அப்படி தானே? ஒரு 8 முக்கோணம் கண்டுபிடிச்சி வச்சிட்டீங்க. இப்போ 8 முக்கோணம் இருக்குது, ஒரு எக்ஸுக்கு 8 முக்கோணம் இருக்குது, கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து இங்கே பாருங்க, வச்சு ஒரு ட்ரையாங்கிள் வச்சு நடுவில் கோடு இருக்கா? ஒரு முக்கோணம் போட்டு நடுவில் ஒரு கோடு போட்டாங்க அப்படின்னா இதில் 3 முக்கோணம் இருக்கும். எப்படி? 1 2 பெரிய முக்கோணம் 1 3. அப்போ இங்கே ஒரு செட்டு இருக்கு, இங்கே ஒரு செட்டு இருக்கு, 2வது செட்டு இங்கே இருக்கா, அடுத்து 3வது இங்கே ஒரு செட்டு இருக்கா, 4வது இங்கே ஒரு செட்டு இருக்கா. அப்போ 4 3, அப்போ 4 செட்டு இருக்குது. இது 2வது செட்டு, இது 3வது செட்டு, இது 4வது செட்டு. அப்போ இங்கே ஒரு 12 முக்கோணம் இருக்கும். கரெக்டாங்க? ஒரு இதுக்கு 3னா அப்போ 4 செட்டு, இங்கே ஒரு 12, ஆல்ரெடி ஒரு 8 இருக்குது மேலே, அப்படி தானேங்க? அப்போ இப்போ என்ன வந்துருச்சு அப்படின்னா 23 முக்கோணங்கள் வந்துருச்சு. கரெக்டாங்க? 23 முக்கோணம் வந்துருச்சா? ஸோ இதில் ஒரு 8, இதில் ஒரு 12, சாரி 8 + 12 20, அதானே? 4 3 12, 20 முக்கோணம் வந்துருச்சா? இதில் 1 3 இருக்கும். அப்போ மொத்தம் 4 செட்டு இருக்குது, 4 × 3 12. அப்போ இப்போ 20 முக்கோணம் வந்துருச்சு. அப்போ நான் எப்படி பிடிச்சிருக்கேன்? ஒரு ஸ்கொயரு, அந்த ஸ்கொயரில் ஒரு கிராஸ் மார்க் இருந்துச்சு. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு 3 முக்கோணம் இருக்குன்னு சொன்னோம், 8 முக்கோணம் இருக்குன்னு சொன்னோம், அதை எடுத்து எழுதிட்டேன். அடுத்து இந்த பிட்டு என்னென்னா இந்த 4 பிட் இருக்குது, 1 ஒன்லி 3னா 4 3 12. அப்போ 20 முக்கோணம் வந்துருச்சு. இப்போ தென் அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்காங்க ஒரு ட்ரையாங்கிள், இப்படி ஒரு ட்ரையாங்கிள் போட்டு நடுவில் ஒரு கோடு போட்டிருக்கானா? அப்போ இங்கே ஒரு +3 வருமா, இங்கே ஒரு +3 வருமா? அந்த +3ல நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் இந்த +3 வருது அப்படின்ற பட்சத்தில் +3 எடுத்துக்கிட்டேன். அடுத்தது பாருங்க, இந்த ஒரு டயக்ராம் இருக்கு பாரு, இது மட்டும் குட்டியா இருக்கா? இது மட்டும் குட்டியா இருக்கா? இந்த குட்டி 2 முக்கோணம் இருக்கா? ஸோ அந்த 2 முக்கோணம். சரிங்களா? ஆனால் இப்போ நீங்கள் எப்படி போட்டலாம்? 25 வரும்லங்க, 25 ஆப்ஷன்லேயே இல்லைங்க அப்படின்னு ஒரு டவுட் வரும் உங்களுக்கு. சரிங்களா? ஆல்ரெடி இந்த ட்ரையாங்கிள் எடுத்த 3 இதில் இந்த ஒன்று அடங்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல 3 + 1 24 முக்கோணம் தான் இருக்கும் இந்த இடத்துல. சரிங்களா? நீங்கள் இந்த ட்ரையாங்கிள் சப்ஜெக்ட் ஃபைண்டிங் ட்ரையாங்கிளில் மொத்தம் 6 டைப் இருக்குது. அந்த 6 டைப் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ்டு டைப் ஆஃப் போட்டிங்கன்னா யூ காட் இட் ஆன்சர் வெரி ஈஸி. சரிங்களா? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, 24 முக்கோணங்கள் இருக்குது. தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் மணி வாஸ் டிவைடட் இன்டு ஏ அண்ட் பி. ஏ அண்ட் பி வந்து 17:25 கொடுக்குறாங்க. அப்போ 17x ஒருத்தனுக்கு ஏக்கு, பிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 25x கொடுக்குறான். அதில் இஃப் பி கிவ்ஸ் 5 to a, அப்போ இவனுக்கு 5 ரூபா கூடும், இவனுக்கு 5 ரூபா குறையும். அப்படி குறையிறப்ப ரேஷியோ வந்து என்ன வந்திருக்கான்? 3/4 வந்திருக்கான். அப்போ என்ன சொல்லியிருக்கான்? வாட் இஸ் த சம் ஆஃப் மணி இந்த கொஸ்டின்? மொத்த மணி என்னன்னு இருக்கு. அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ பண்ணுங்க அப்படின்னா 40 4 28, அப்போ 68x ப்ளஸ் 5 5 20 இஸ் ஈக்குவல் டு 75x மைனஸ் அதானே 15. அப்போ இது ஈக்குவேட் பண்ணலாம். ஈக்குவேட் பண்ணுறப்ப என்ன வந்திருக்கும் அப்படின்னா 7x இஸ் ஈக்குவல் டு 35. ஏன்னா மைனஸ் இங்கே வந்தால் ப்ளஸ்ஸாக மாறிடும்ல. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ எங்கே x இருக்கோ அங்கே போட்டுடலாம் 5. நமக்கு சம் ஆஃப் மணி தான் கேட்டிருக்கான். அப்போ 17
எக்ஸ் ப்ளஸ் 25x இதோட தான் கேட்டிருக்கான். அப்போ 17 25 ஆட் பண்ணலாம். 25 35 40 42x 42x. அப்போ 42 இன்ட்டு 5. ஸோ I 2 10 0 மிச்சம் 1 4 5 20 21 210 ரூபா ஆன்சர். ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி 210. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க இந்த கொஷினை பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ஷன் பேஸ்டு கொஷின். இப்போ நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு அண்ட் வெஸ்ட்டு அது சொல்லியிருக்காங்க. நார்த் ஈஸ்ட் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா நார்த்தை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வாட் வில் பி வெஸ்ட் பிகம்ஸ், வெஸ்ட்டு எதை பிகம் பண்ணியிருக்கு, வெஸ்ட்டு வந்து எதை பிக்கப் பண்ணியிருக்கு. அப்போ வெஸ்ட்டுன்றது இதுதான் வெஸ்ட்டு. அப்போ வெஸ்ட்டு எதை பண்ணியிருக்கு அப்படின்னா சவுத்து வெஸ்ட் இங்கிட்டு இருக்கு. அப்போ இந்த டைரக்ஷனில் தானே ட்ராவல் பண்ணிட்டு வருது. இது நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நார்த்தை நார்த் ஈஸ்ட்னு சொல்கிறாங்க. அதானே அப்போ நார்த் ஈஸ்ட்டை நார்த்துன்னு சொல்கிறாங்க அப்படி தானே. அப்போ நம்ம கொஷின் என்ன கேட்டிருக்கான், வெஸ்ட்டை எந்த மாதிரி சொல்லுவான், வெஸ்ட்டை எந்த மாதிரி சொல்லுவான் அப்படின்னா சவுத் வெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் இப்படியே இந்த ஆர்டரில் சொல்லிட்டு இருக்காங்க. இது கொடுத்துட்டு இது கேட்டிருக்கான். ஆனால் அடுத்ததில் இதை கொடுத்துட்டு அடுத்தது என்னன்னு கேட்குறாங்க. அப்படி தானே கொஷினை கொடுத்துட்டு ஆன்சர் கேட்குறாங்க. அங்கே ஆன்சரை கொடுத்துட்டு அடுத்த கொஷின் என்ன ரிவர்ஸ் மாடலில் கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் பண்ணுறப்ப ரிவர்ஸ்லாம் பண்ணணும். சவுத் வெஸ்ட். ஆப்ஷன் பி இஸ் ஆன்சர். ஓகே, இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இதில் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காங்க, ஷுட் ஸ்பீட் ஆஃப் டிரைவிங் இஸ் இம்போஸ் டு ஹெவி பெனாலிட்டிஸ். ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம போனோம்னா நம்ம என்ன பண்ணலாம், பெனாலிட்டிஸ் போடலாம், ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், அதில் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து எஸ் அப்படின்றான். எஸ், ஸ்பீட் இஸ் டிரைவிங் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் காசஸ் ஆஃப் ரோட் டெத் ஆஃப் பெர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றான். நீ வேகமாக போகிறனால தான் இறப்புகள் அதிகமாகுது, சாலை விபத்து அதிகமாகுது, அதனால நீ வேகமாக போனால் ஃபைன் போடலாம். எஸ், கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அடுத்து சொல்கிறான், இல்லை ஸ்பீடு டிரைவிங் இஸ் ஹெல்ப்ஸ் அ பர்சன் ரீச் த டெஸ்டினேஷன் சூன். நான் ஸ்பீடாக போகிறனால நான் போக வேண்டிய இடத்துக்கு சீக்கிரமாக போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ எந்த ஆர்குமெண்ட் கரெக்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்கே கொஷின் வந்து பெனால்ட்டியை பற்றி பேசியிருக்காங்க. அப்போ ரெண்டாவதாக வந்து ரோட்ஸ் பெனால்ட்டி எதுக்கு போடுறாங்க, நம்ம அந்த வேகத்தை மீறி நம்ம போகிறனால நம்ம என்ன ஆகுது, ஆக்சிடென்ட் ஆகி நமக்கு ஏதோ ஒரு பாதிப்பு வருது, இல்லை மற்றவங்களுக்கு பாதிப்பு வருது, அதனால தான் நம்ம பெனால்ட்டின்ற சிஸ்டமே கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இந்த எந்த ஆர்குமெண்ட் கரெக்டுனா ஒன்றாவது ஆர்குமெண்ட் தான் கரெக்டு. அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஒன்லி ஆர்குமெண்ட் ஒன் இஸ் ஸ்ட்ராங். ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஷுட் இம்ப்ளிமெண்ட் த ப்ரைஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஆன் மெடிசன் அண்டு மெடிக்கல் டிவைஸ். கண்ட்ரோல் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ண போகுது, ப்ரைஸை வந்து எல்லாருமே அதிகமாக வைக்கிறாங்க, அதனால வந்து இது பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு எது கரெக்டாக இருக்குன்னு பார்ப்போம். எஸ், த ப்ரைஸ் கண்ட்ரோல் ஆஃப் ஹெல்த் கேர் ஹேவ் பின் நோபல் இன்டென்சிவ் ஆஃப் என்ஹான்சிங் த பேஷண்ட்ஸ் வெல்ஃபேர் அண்ட் புவர் மெடிசன்ஸ் ஆஃப் கிளாஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா புவர் பீப்புளுக்கும் அந்த கிடைக்க வேண்டிய தீர்வு கிடைச்சிரும், மருந்துகளோடது தேவையும் அதை பயன்படுத்துறதுக்கு. ஏன்னா ஒரு கேன்சர் இருக்குது, அதுக்கான மருந்தெல்லாம் ரொம்ப அதிகம், அப்போ வந்து அதோட அஃபர்டபிலிட்டி ஒரு புவர் பீப்புள்னால பண்ண முடியாது. அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு டிசிஷன் எடுத்தானா இந்த இதெல்லாம் பண்ணலாம். எஸ், இந்த ப்ரைஸ் கண்ட்ரோல் பண்ணிச்சு கவர்மெண்ட்னா இந்தந்த பீப்புள்ஸ்லாம் இதை வந்து மிடில் கிளாஸ் பீப்புள்லேருந்து புவர் பீப்புள்லேருந்து யாருமே அஃபோர்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லுது. எஸ், ஆர்குமெண்ட் ஒன் இஸ் ஓகே. ரெண்டாவது, நோ ஹெல்த் care organization will end up the inclusion of losses of making the loss margin அப்படின்றாங்க. அதாவது இது வந்து ஒரு சர்வீஸ் செக்டார். சர்வீஸ் செக்டார்ஸில் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட்டபிள் கிடையாது, சரிங்களா. ஆனால் இது ப்ராஃபிட்டபிள் ரீசன்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ செகண்ட் ஒன் இஸ் ராங், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரூ. அப்போ ஒன்றாவது ஒன்று மட்டும் ஸ்ட்ராங், ஒன்லி ஒன் இஸ் ஸ்ட்ராங். ஏன்னா நீங்கள் பர்பஸே அதுதான், நான் மெடிசனோட ரேட்டை குறைக்கிறதே அந்த புவர் பீப்புள் அஃபோர்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ அப்போ ஒன் இஸ் அ ட்ரூ. ஆப்ஷன் பி ஒன் இஸ் ட்ரூ. தென் அடுத்து பாருங்க, இது ரேஷனல் நம்பர்ஸ்ன்றாங்க. ரேஷனல் நம்பர்ஸ்னா என்ன அப்படின்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரேஷனல் நம்பர்ஸ். இர்ரேஷனல் நம்பர்னா என்னது, √2 √3 அண்ட் √5 இந்த டாட் இதெல்லாம் இர்ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர்ஸ்னா என்ன அப்படின்னா 4 9 அண்ட் 16 டாட்
இதெல்லாம் வந்து ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எது ரேஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுதான் ரேஷனல். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 64 என்னது அப்படின்னா ஒரு நம்பரை 6 டைம்ஸ் போகிறது, 2 2 2 2 2 6 டைம் போட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன வருதோ அதுதான். அப்போ 4 8 16 32 64 வந்துருச்சா? அப்போ 2/6 தான் என்னது 2/6, அதுலேருந்து வெளியே எடுக்கிறதா என்னது 64. அப்போ இதுதான் ரேஷனல் நம்பர், இது எதுவுமே ரேஷனல் கிடையாது. சரிங்களா? ஸோ தட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ரேஷனல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப வந்துடும். இந்த வென் டயக்ராம் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வென் டயக்ராம் பாருங்கள், இந்தியா, தெலுங்கானா அண்ட் ஹைதராபாத். ஒரு இந்தியான்ற ரீசனுக்குள்ளே தான், இந்தியாக்குள்ளே தான் தெலுங்கானா அப்படின்றது ஒன்று இருக்குது. அந்த தெலுங்கானாக்குள்ளே தான் என்ன இருக்குது, ஹைதராபாத் இருக்குது உள்ள. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ஆன்சர். சரிங்களா? இந்த வென் டயக்ராம் தான் இந்த டயக்ராம் இந்த கொஷினுக்கான ஆப்டானது. சரிங்களா? அடுத்து பாருங்க, ஒரு கம்ப்யூட்டர் கேம் பில்டர்ஸ் கேன் பில்ட் அ வால். அப்போ பில்ட் பண்ணுறது வந்து 10 ஹவர்ஸில் பண்ணுறான். டிஸ்ட்ராய் பண்ணுறது வந்து 14 மணி நேரத்தில் பண்ணுறாங்க. ஒரு கம்ப்யூட்டர் கேமில் வந்து ஒரு வாலை பில்ட் பண்ணுறதுக்கு வந்து 10 மணி நேரம் ஆகுது. அது நமக்கு எத்தனை நம்பர் ஆஃப் வால்ஸ் தெரியாது. அதே வாலை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு 14 இது. அப்போ டிஸ்ட்ராய்னா மைனஸ் பண்ணணும், சரிங்களா? பில்ட்னா ப்ளஸ் பண்ணணும். அப்போ இது ரெண்டுக்குமே எல்சிஎம் எடுத்துடலாம். ரெண்டுக்குமே எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா 70. அப்போ 70 இஸ் அ டோட்டல் ஒர்க்கு. டோட்டல் ஒர்க்கில் இவன் 1 மணி நேரத்தில் 7 வால் பில்ட் பண்ணுவான். இவன் அதே 1 மணி நேரத்தில் 5 வாலை உடைப்பான். இதுதான் அர்த்தம். சரிங்களா? அப்போ 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணானா 1 மணி நேரத்தில் 2 வால் தான் பில்ட் பண்ண முடியும். ஏன்னா டிஸ்ட்ராய்னா கழிக்கணும்ல. அப்போ 1 மணி நேரம் 1 hour வேலை பார்த்தாங்க 2 பேரும் சேர்ந்து அப்படின்னா 2 வால் தான் கட்ட முடியும். அவன் 7 வால் கட்டுவான், அந்த கட்டின 7 வாலில் 5 வாலை உடைப்பான். சரிங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இனிஷியலி செட் டு ஒர்க் டுகெதர். 2 பேர் சேர்ந்து வேலை பார்க்குறாங்களாம். ஆன் த லெவல் ஆஃப் கிரவுண்ட்லேருந்து கட்டுறான், 0லேருந்து. ஆஃப்டர் 7 hours த டிஸ்ட்ராயர் வாஸ் டேக்கன் அவுட். 7 மணி நேரம் 2 பேர் சேர்ந்து வேலை பார்த்த பின்னாடி அப்போ 1 மணி நேரத்தில் 2 வால் கட்டுறாங்க 2 பேர் சேர்ந்து அப்படின்னா 7 × 2 14 வால்ஸ் கட்டியிருப்பாங்க 7 மணி நேரத்தில். தென் அதுக்கப்புறம் வந்து வாட் வாஸ் த டைம் டோட்டலி டேக்கன். அப்புறம் மிச்சம் இருக்க வாழை வந்து யார் மட்டும் தான் கட்டியிருப்பான், இவன் மட்டும் தான் கட்டியிருப்பான். அதானங்க மிச்சம் இருக்க வாழை இவன் தான் கட்டியிருப்பான். அப்போ 70 - 14 56. இதை தான் யார் பண்ணுவா, பி மட்டும், அதாவது பில் பண்ணுறவன் மட்டும் கட்டுவான். பில் பண்ணுறவன் மட்டும் 1 மணி நேரத்தில் 7 வால் கட்டுவான். ஸோ அப்போ 7 × 8 = 56, 8 மணி நேரம் வேலை பார்த்துருப்பான். அப்போ இனிஷியலாக ஒரு 7 hours, அடுத்து ப்ளஸ் 8 hours வந்து அலோனா. ஸோ அப்போ டோட்டலாக 15 மணி நேரத்தில் the work will be completed. இந்த இருக்கா டி, 15 hours the work will be completed. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், இது ஒரு வந்து என்ன அப்படின்னா அனலாகி டாபிக்கு. வால் இஸ் ரிலேட்டட் டு பிரிக்ஸு. சின்ன சின்ன செங்கல்லாம் சேர்ந்ததான் செடி, இது செவரு. அப்போ ஃபேப்ரிக் அப்படின்றது என்ன அப்படின்னா யான், சின்ன சின்ன நூல்கள். சரிங்களா? யான். சரிங்களா? யான். சரிங்களா? அதெல்லாம் சேர்ந்து உருவாக்கப்பட்ட திரிக்கப்பட்டது தான் கயிறு, ஃபேப்ரிக் கயிறு. சரிங்களா? யான் இஸ் ஆன்சர். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டயாமீட்டர் 72. ஸோ அப்போ ஸ்பெக்ட்ரமோட டயாமீட்டர் என்ன அப்படின்னா 72. அப்போ ரேடியஸ் வந்து 36. அடுத்து கோனோடது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கோனோடது டயாமீட்டர் வந்து 6, ரேடியஸ் வந்து அப்போ 3, ஹைட் வந்து நமக்கு 6. இது இருக்குது நமக்கு. சரிங்களா? இந்த இருக்குது. இதை வச்சு நமக்கு ஃபைண்ட் த கோன், த ஃபார்ம் ஆஃப் மெட்டல் இஸ் மெல்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. மெல்டர்லேருந்து நமக்கு எவ்வளவு வந்து நமக்கு கிடைக்கும் அந்த இதில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னா இதுக்கான ஸ்பெக்ட்ரம்ஸ்க்கு 4/3 πr³ is equal to n number of 1/3 into 1/3 πr² into d. சரிங்களா? இது இம்ப்ளிமெண்ட் பண்ணால் you got it answer. அப்போ 4/3 into 22/7 r³ rன்றது ரேடியஸ். அப்போ 36 into 36 is equal to n எனக்கு தெரியாது into 1/3
into 22/7 ஆறுன்றது ரேடியஸ் 3 into 3 அடுத்து டயாமீட்டர்ன்றது 6 நமக்கு சரிங்களா. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா யூ ஆன்சர் 3 4 5 6 சரிங்களா. ஸோ இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு பர்டிகுலர் சம்ஸ்க்கு உண்டு சரிங்களா. இங்கே பாருங்க, லீலா கோஸ் ஃப்ரம் லாங் டிரைவிங் டுவர்ட்ஸ் சவுத்தை நோக்கி போகிறாங்க. அப்போ இதுதான் டைரக்ஷன், நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு அண்ட் வெஸ்ட்டு அதை நோக்கி போகிறாங்க. ஸோ டுவர்ட்ஸ் சவுத்தை நோக்கி போகிறோம், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி சவுத்தை நோக்கி போகிறோம் டைரக்ஷனில் சரிங்களா. விச் டைரக்ஷன் ஆஃப்டர் சம் டைம்ஸ் ஹி டேக் 90 டிகிரி இன் லெஃப்ட் டர்ன். அப்போ சவுத்தில் போகிறாங்க அப்படின்னா 90 டிகிரி லெஃப்ட் டர்ன்றது என்னது, ஈஸ்ட் பக்கம். இப்போ ஈஸ்ட் பக்கம் ட்ராவல் பண்ணி போகிறாங்க 90 டிகிரி, ஏன்னா இதுதான் 90 டிகிரி. அப்போ இந்த டைரக்ஷனில் போகிறாங்க, 90 டிகிரி லெஃப்ட்டில் திரும்புறாங்க. அப்போ இப்போ ஈஸ்ட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆஃப்டர் சம்டைம்ஸ் டேக் 90 டிகிரி இன் லெஃப்ட் டர்ன் அண்ட் தென் டேக்ஸ் 45 டிகிரி இன் லெஃப்ட் டர்ன். இப்போ ஈஸ்ட்டை நோக்கி போகிறாங்க, ஈஸ்ட் நோக்கி 45 டிகிரி இன் லெஃப்ட் டர்ன்றாங்க. அப்போ லெஃப்ட் டர்னா இந்த டைரக்ஷனில் போயிட்டு இருக்கான், நார்த் ஈஸ்ட்டில் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா 45ன்றது இதில் பாதி, ஏன்னா ஈஸ்ட்டுக்கு லெஃப்ட்டு மேலே இருக்குது, அதில் 45 டிகிரின்றது நார்த் ஈஸ்ட்டில் போயிட்டு இருக்கா சரிங்களா. left turn entering into the byline. Which direction Leela heading towards? இப்போ நார்த் ஈஸ்ட்ல போயிட்டு இருக்கா, நார்த் ஈஸ்ட் சி இந்த இருக்கா, ஆப்ஷன் சி நார்த் ஈஸ்ட். ஸோ இது ஆட் ஒன் அவுட் சரிங்களா. இந்த ஆட் ஒன் அவுட்டில் நம்ம என்ன போடணும் அப்படின்னா எந்த இது விச் ஆஃப் த ஃபாலோயிங் லைக் இந்த வே டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சூஸ் ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆட் ஒன் அவுட்டில் எது வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த இடத்துல. ஸோ எது வரும்ன்றதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் சரிங்களா. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர்ஸ் பேசிஸில் இருக்குது. ஸோ லெட்டர்ஸ் பேசிஸில் இது ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் பேசிஸில் பார்த்தோம் அப்படின்னா பி தான் நமக்கு வந்து அதிக நம்பர் ஆஃப் லெட்டர்ஸு. ஸோ மிச்சதெல்லாம் பார்த்தா ஈக்குவல் 2 4 6 2 4 6 7 6 7 அடுத்து எனக்கு 2 4 6 ஸோ 2 4 6 8 இருக்குது சரிங்களா. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் 3 வந்து ஒரே சிமிலாரிட்டிஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 3 வந்து ஒரே சிமிலாரிட்டி. ஸோ இந்த லெட்டர்ஸில் இருக்கிறது எல்லாமே என்ன இருக்குது, இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த லெட்டர்ஸில் இருக்கிறது இந்த இதில் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ பார்த்து இந்த ஆட் ஒன் அவுட்டாக நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the average marks obtained by the group of 25 students is 29. அப்போ 25 ஸ்டூடெண்ட்ஸோடது 29 ஆவரேஜ் மார்க் 29 இருக்காங்க. அப்போ 25 × 29 தான் என்ன அப்படின்னா டோட்டல் மார்க்ஸ் 9 45 மிச்சம் 4 18 19 20 22 10 32க்கு 2 மிச்சம் 3 4 4 3 7 அப்போ 725 தான் டோட்டல் மார்க் ஆஃப் 25 ஸ்டூடெண்ட்ஸ். 25 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் எவ்வளவு அப்படின்னா 725. One student is left in the group. அப்போ 24 மாறிடுது. Which is average is remaining the students is 29.5 சரிங்களா. 29.5 இருக்கு remaining அப்படின்னு சொல்லியிருக்காங்க. After towards another students is come in the result which is average is make the group is 28.8ன்றாங்க. ஸோ ஆஃப்டர் another students is came in உள்ள வரான்றான். அப்போ அடுத்து வர்றப்ப 25 வரப்ப 28.8 ஆகுது சரிங்களா. வாட் த ஆவரேஜ் ஆஃப் கம்பைன்ட் மார்க்ஸ் அப்டைன் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ லெஃப்ட் ஒன் ஹூ ஜாயின்டு சரிங்களா. ஒருத்தர் வெளியே போயிட்டு ஒருத்தர் உள்ளே ஜாயின் பண்ணோன்னையும் கிடைச்ச மார்க்கோட ஆவரேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆவரேஜ் மார்க்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஒருத்தர் வந்து இருக்கான் மொத்த டோட்டலு, அதில் ஒருத்தர் வெளியே போகிறான், வெளியே போனதுக்கப்புறம் ஒருத்தர் உள்ளே வரான், வந்ததுக்கப்புறம் கிடைச்சதோட ஆவரேஜ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 28.8 அதானே 25 சரிங்களா 25. அப்போ இதுதான் வந்து என்ன ஆவரேஜ். அப்போ டோட்டலாக 8 40 மிச்சம் 4 40 44 மிச்சம் 4 10 14. ஸோ அடுத்து 8 16 6 மிச்சம் 1 8 16 1 17 7 மிச்சம் 1 2 4 1 5 576. ஸோ அப்போ 10க்கு 0 மிச்சம் 1 8 10 12க்கு 2 மிச்சம் 1 720 அதானே 720 இருக்குது எனக்கு மொத்தம். அப்போ மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி எவ்வளோ இருந்திருக்கு 5. எனக்கு மார்க் குறையுது எப்போ ஒருத்தர் இனிஷியேட் பண்ணுறப்ப அப்படி தானே.
ஒருத்தர் மார்க் வந்து புதுசாக வர்றப்ப எனக்கு 5 குறைஞ்சிருக்கு. இப்போ அதே இது பார்த்தோம் அப்படின்னா இந்த இதில் போகிறப்ப எனக்கு என்ன இருக்குது 0.5 கூடி இருக்குது அப்படி தானே 0.5 24 டைம்ஸ் கூடி இருக்குது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னா இங்கே 24 டைம்ஸ் எனக்கு 5 கூடி இருக்குன்னா 14 கூடி இருக்கும் 12 கூடி இருக்கும். அப்போ 14.5 இஸ் ஆன்சர் இந்த கொஷினுக்கு. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க இன்லெட் பைப் இன்லெட்னா தண்ணி ஃபுல்லாக இருக்குது. பைப் ஏ கேன் ஃபில் த டேங்க் இன் 35 hours. அவுட்லெட் பைப் பி கேன் ட்ரைன் த சிஸ்டம் இன் 40 hours. அப்போ ட்ரைன்னா மைனஸ் பண்ணணும், இன்லெட்னா ப்ளஸ் பண்ணணும். There are 2 pipes are open together when the system is empty. Outlet pipes are closed when the system was there is 3/5 of the full. How many hours did all filled in the systems அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ முதல் டேக் எல்சிஎம் பண்ணிடலாம். இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுத்தோம்னா டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க் கிடச்சிரும். அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணலாம் சரிங்களா. ஸோ அப்போ 35 40 ரெண்டுக்கு எல்சிஎம் எடுக்கலாம் 7 8 அவ்வளோதான் சரிங்களா. இது ப்ரைம் தான். அப்போ 35 இன்ட்டு 8 8 40 0 மிச்சம் 4 3 24 28. அப்போ 280 தான் டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க். மொத்த டேங்கோட கொள்ளளவு எவ்வளவு அப்படின்னா 280 லிட்டர். ஸோ இதில் 35ஆல் டிவைட் பண்ணோன்னா இது எவ்வளவு 1 மணி நேரத்தில் ஃபில் பண்ணும் தண்ணியை அப்படின்னு தெரிஞ்சிடும் சரிங்களா. 35ஆல் 7 டைம்ஸு இது 40 டைம்ஸ் அதானே 5 டைம்ஸு இது 40 டைம்ஸ். அப்போ அது இது ஆச்சோம்னா 8 1 மணி நேரத்தில் 8 லிட்டர் தண்ணி ஃபில் பண்ணும். எது இன்லெட் பைப்பு. தென் அவுட்லெட் பைப் பார்த்தோம் அப்படின்னா 280 டிவைடட் பை 40. அப்போ இது கிடச்சோம்னா 7. அப்போ 1 மணி நேரத்தில் 7 லிட்டர் தண்ணியை எம்டி பண்ணும். அப்போ 2 பேரும் சேர்ந்தானா 1 மணி நேரத்தில் 1 லிட்டர் தண்ணி தான் ஃபில் பண்ணுவாங்க. அதானே 1 மணி நேரத்தில் 1 லிட்டர் தண்ணியை தான் ஃபில் பண்ணுவாங்க. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 pipes are open togetherன்ட்டாங்க. 2 பைப்பு ஒரே இதை ஓப்பன் பண்ணுறாங்க. எப்போ the system was எம்டியாக இருக்கப்போ ஓப்பன் பண்ணுறாங்க. பட் the outlet pipes are closed when the systems 3/5 are filled. அப்போ 280ல் 3/5 ஃபுல்லாகிற வரைக்கும் அது திறந்துருக்குன்றான். அப்போ இது அடிச்சிடலாம். அடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன வந்திருக்கும் அப்படின்னா 5 25 மிச்சம் 3 30 6 30. அப்போ 56 × 3 அதானே 168. அப்போ 160 hours வந்து இது ரெண்டுமே திறந்தா இருந்திருக்கு. 168 மணி நேரம் 168 மணி நேரம் 2 பைப்பும் ஓப்பனில் தான் இருந்திருக்கு. ஏன்னா 1 மணி நேரத்தில் 1 லிட்டர் தான் தண்ணி ஃபுல்லாகும். ஏன்னா அவன் 3/5 வந்து ஃபுல்லாகிற வரைக்கும் அதான் சொல்லியிருக்கான் பாருங்க. The system is emptied, the outlet pipe when closed in the 3/5 of the full. ஒரு டேங்க் இருக்கு, அதில் 5ல் 3 பங்கு நிறையிற வரைக்கும் 2 பைப்புமே ஓப்பனாக இருந்திருக்கு. தென் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவுட்லெட் பைப்பை க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்போ 168 லிட்டர் வந்து ஃபுல்லாகிற வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா 2 பைப்பு ஓப்பனாக இருக்குது. அப்போ 280ல் 168 போயிருச்சு அப்படின்னா 2 இங்கே 7 1. அப்போ மிச்சம் பார்த்தோம் அப்படின்னா 112 லிட்டரு. இந்த 112 லிட்டர் தான் யார் ஃபில் பண்ண போகிறா அப்படின்னா இன்ஃப்ளோ பைப் மட்டும் ஃபில் பண்ண போகுது. அப்போ 112 டிவைடட் பை ஏன்னா 1 மணி நேரத்துக்கு 8 லிட்டரு. அப்போ 112 லிட்டரை ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறான். 8 9 10 11 32. ஸோ 4 14 hours. அப்போ ப்ளஸ் 14 hours. அப்போ 8 2 10 12க்கு 2 மிச்சம் 1 8 182 இஸ் ஆன்சர். ஆப்ஷன் பி இருக்கா. பைப் அண்ட் சிஸ்டம் க்ளோஸாக வாட்ச் பண்ணும். செம்ம சரிங்களா நல்லா செம்மையாக கேட்டிருக்கான் கொஸ்டின். ஸோ அடுத்து டைம் அண்ட் ஒர்க். டைம் அண்ட் ஒர்க்கில் ஏ அண்ட் பி கேன் ஒர்க்கிங் டுகெதர் ஃபார் 9 days. A + B 9 days. A alone to do the work in 15 days. அதான் சொல்லியிருக்கேன். They started working together but B leaves in 3 days before the completion of the work. How many days A and B work together அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ அப்போ இதுக்கு டேக் எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா வி காட் இட் ஆன்சர். ஸோ 9க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 3 × 3 3 5. அப்போ தான் 9 9 45 இஸ் எல்சிஎம். அப்போ டோட்டல் ஒர்க்கு 45 சேர் செய்யணும்னு வச்சுக்கோங்க சரிங்களா. 45 சேர் செய்யணும். அப்போ ஏவும் பியும் சேர்ந்தானா ஒரு நாளைக்கு 5 சேர் செய்வான். ஏ மட்டும் தனியாக வேலை பார்த்தான் அப்படின்னா எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 3 சேர் செய்வாங்க கரெக்டா. ஏவும் பியும் சேர்ந்தானா ஒரு நாளைக்கு 5 சேரு. எப்படி 5 கிடச்சிச்சு 45/9 5 45/15 3. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏவும் பியும் சேர்ந்தா 5 சேரு. ஏ மட்டும் தனியாக வேலை பார்த்தா 3 சேரு. அப்போ ஏ 3 சேர் செய்கிறான்னு தெரிஞ்சு போச்சு நமக்கு. அப்போ கண்டிப்பாக பி எத்தனை சேர் தான் செஞ்சுருப்பான்
தனியாக வேலை பார்த்தா 2 சேர் தான் செஞ்சுருப்பான். அது கொடுக்கல, நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, they started working together, okay, starting working together, but B leaves 3 days before completion of the work. அப்போ பி வந்து 3 நாளுக்கு முன்னாடி ஒர்க் முடியிருக்கு, 3 நாளுக்கு முன்னாடி வந்து வெளியே போகிறான். அப்போ கடைசி 3 நாள் வந்து யார் வேலை பார்த்துருப்பான்? ஏ அலோனா தான் வேலை பார்த்துருப்பான். அப்போ ஏ ஒரு நாளைக்கு 3 சேர்னா கடைசி 3 நாள் அப்போ 9 சேரு ஏ அலோனா செஞ்சுருப்பான். அப்போ 45 மைனஸ் 9, 45 மைனஸ் 9 36 சேரு. அப்போ அந்த 36 தான் ஏ ப்ளஸ் பி சேர்ந்து பண்ணது. 36 தான் ஏ ப்ளஸ் பி சேர்ந்து பண்ணது, அதானங்க. அப்போ இப்போ ஆன்சர் பண்ணிடலாமா? 36/5. ஏ ப்ளஸ் பி ஒரு நாளைக்கு 5 சேர் தானே. அப்போ 7.1 கரெக்டாங்க. 7.1 இருக்கா? 7.2. 7 35, மிச்சம் 1 10,000, அது 2 2 10. 7.2 இஸ் ஆன்சர். சரிங்களா? 7.2 டேஸ் வந்து அவங்க ஒர்க் பண்ணுவாங்க டுகெதரில். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. அனலாஜியில் 35:98 அப்போ இது என்ன அப்படின்னா, இதுக்கு என்ன அர்த்தம்னா ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம். LHS = RHS. இந்த சைடு எப்படி மாற்றிருக்கானோ அதே மாதிரி தான் ஆன்சர் பண்ணோம். அப்போ 98/35 ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா 2.8. சரிங்களா? 2.8 வந்திருக்கும். அப்போ இந்த சேம் வே இங்கே இருக்க நம்பர்ஸ் ஏதோ ஒரு நம்பர்ஸ் அதை வந்து நம்ம அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இதை 2.8ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா இந்த நம்பரால் இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு என்ன வரணும்? எனக்கு 2.8 வரணும். அதான ஆன்சரு. அப்படி தானே சொல்லியிருக்கான். இதால் இதை நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். அப்போ இதால் இதை டிவைட் பண்ணுறப்ப எனக்கு ஆன்சர் என்ன வரணும்? 2.8 வரணும். அதானே. அப்போ 140 / x = 2.8. அப்போ இங்கே போயிடுச்சா மல்டிப்ளை ஆயிரும். அப்போ 2.8ஆல் இதை அடிச்சு கொடுத்தோம்னா 50 டைம்ஸ். அப்போ x is 50. x is 50. இதை பாருங்க. இங்கே பாசிங் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்கூல்ஸ் இன் ரிசல்ட் ஆஃப் பாஸ்ட் 4 years கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இன் விச் அகாடமி, எந்த அகாடமி வந்து எந்த வருஷம் வந்து மோர் தென் 80%, 80%க்கு மேலே எந்த வருஷத்தில் வாங்கியிருக்காங்க எல்லாரும் பாருங்கள். இதில் இல்லை 80 இல்லை கண்டினியூவாக இருக்கணும். மோர் தென் 80. இதுலேயும் பார்த்தா அப்படின்னா 1 தான் இருக்குது. இல்லை கண்டினியூவாக இருக்கணும். ஓகே இல்லை தப்பு. அப்போ ஆன்சர் இஸ் இதான் எல்லாத்துலேயுமே மோர் தென் 80%. அப்போ 2015-16 அதான் ஆன்சர். 2015-16 போடவே தேவையில்லை, பார்த்தே போட்டுடலாம். சரிங்களா? இங்கே பாருங்க. 2 friends enter into the restaurant. Entrance is facing east. அப்போ இதுதான் டைரக்ஷன். நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு அண்ட் வெஸ்ட்டு. அப்போ இந்த டைரக்ஷனில் தான் ஃபேஸிங் ஈஸ்ட்டு. பாதை தான் இதான் என்ட்ரன்ஸ் இதுதான். கிழக்கு பார்த்து இருக்குது என்ட்ரன்ஸ். சரிங்களா? இங்கேருந்து கடைக்குள்ள நுழையிறாங்க. 2 friends ஆஸ்கிங் டு டேக் அ ரைட்டு ஆக்குபை 2 seats. அப்போ இங்கேருந்து உள்ளே நுழைஞ்சு டேக் ரைட்னா எனக்கு இதானே. அப்போ இந்த 2 இடத்துல சீட் இருக்குது, இங்கே உட்காடுறாங்க. சரிங்களா? விச் டைரக்ஷன் இஸ் ஆஃப்டர் என்டரிங் தி ரெஸ்டாரண்ட் ஆக்குபை? நார்த் டைரக்ஷன். இது நார்த்து தானே. ஸோ நார்த் இஸ் ஆன்சர். சும்மா லாஜிக்காக படிச்சு போகிறது. டைரக்ஷன் தெரிஞ்சுன்னு தான் போதுங்க. டைரக்ஷன்லேருந்து நம்ம 3 கொஸ்டின் போட்டோம். தென் அடுத்து எல்சிஎம். டைரக்டாக எல்சிஎம் 50 76 57 76 57 இது ரெண்டுக்குமான எல்சிஎம் என்ன அப்படின்னு இருக்கணும். 7 6 இருக்குது. அப்போ 42 அதானே. ஸோ 7 6 அப்போ 6லேயும் வரணும் 7லேயும் வரணும். அப்போ 76, 57 அதானே. 57 இது ரெண்டுமே எந்த டேபிளில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்து எல்சிஎம் டேக் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் அதான். சரிங்களா? 228 எல்சிஎம் எடுத்து போட்டுருங்க. ஏன்னா ஒன்ஸ் ஒன்று தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வி காட் இட் ஆன்சர் வெரி ஈஸி. அடுத்து பாருங்கள். இதே மாதிரி ஒன்று போட்டால் பாருங்கள். என்ன சொல்லியிருக்கான்? நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு. நார்த் வில் பிகம்ஸ் நார்த் ஈஸ்டா. அப்போ இந்த டைரக்ஷனில் வருது அதானே. அடுத்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா நார்த் ஈஸ்ட் வில் பிகம்ஸ் அதானே. அப்போ நார்த்து இங்கே என்ன சொல்லியிருக்கான்? வாட் இஸ் நார்த் ஈஸ்ட் வில் பிகம்ஸ். அப்போ நார்த்து தான் நீ இப்படி சொல்கிறீங்க. அப்போ நார்த் ஈஸ்ட் என்ன வரும்? அப்போ ஈஸ்ட் வரும். அடுத்தது அதானே வரும். இந்த டைரக்ஷன்லான கீழே இறங்குது. ஸோ தட் ஆன்சர் இஸ் ஈஸ்ட். கிளாக் வைஸ் டைரக்ஷன்லாம் சுற்றுது. நார்த்தை நார்த் ஈஸ்ட்னு சொல்கிறீங்க. அப்போ நார்த் ஈஸ்ட் என்ன சொல்லுவீங்க? ஈஸ்ட்னு தான் சொல்லுவீங்க. அப்போ ஈஸ்ட் என்ன சொல்லுவீங்க? ஈஸ்ட் சவுத் வெஸ்ட்டுன்னுவோம். சவுத் வெஸ்ட்டு சவுத்துன்னு சொல்லுவோம். இதுதான் இந்த லாஜிக் இந்த கொஷினில்.
ஸோ அடுத்து பாருங்க how many squares are there square. ஸோ இந்த டயக்ராம் எடுத்துக்கோங்க, இந்த டயக்ராம் மட்டும் நம்ம பர்டிகுலர்ஸாக ஹோல்ட் பண்ணுவோம். இப்படி இருக்கு. ஸோ அப்போ 1 2 1 2 இருக்கு, இங்கே 1 2 1 2 இருக்கு. அப்போ ஈக்குவல் நம்பர்ஸ் இருக்கு. அப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் தான் ஆன்சர். அப்போ 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயரோட ஆன்சர் 5. அப்போ இந்த டயக்ராம்குள்ள 5 சதுரமும் இந்த டயக்ராம்குள்ள ஒரு 5 சதுரமும் இருக்கும். ப்ளஸ் 5 5 10 அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு சதுரம் தனியாக இருக்கா, பெரிய சதுரம், அது 1 11 ஆன்சர். சரிங்களா, 11 ஆன்சர். ஈஸியான சம். அடுத்து இந்த சம் பாருங்க. ஸோ இந்த சம்மில் பண்ணிருக்கோம் அப்படின்னா இஸ் 1 + a. அப்போ ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னா 1. அப்போ எனிதிங் இஸ் 1 + 1 1 1 1 1 + 1 பவர் 2 0 1 8 அதானே. அப்போ 1 பவர் 2 0 8னாலும் என்ன போட்டாலும் அதானே ஒரு 1 தானே ஒரு 1 பவரில் என்ன வேல்யூ போட்டாலும். அப்போ 2018 டைம் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி இங்கே 1 இருக்குது. நல்லா கொஞ்சிக்கோங்க, இங்கே 1ன்னு தனியாக ஆரம்பிக்குது. அப்போ ஏக்கு வேல்யூ வந்து நான் 1ன்னு புட் பண்ணுறேன். அப்போ 1 ப்ளஸ் இது எல்லாமே ஏவோட வேல்யூ. அப்போ 2018 டைம் ஏ பவர் த வேல்யூ வருது. அப்போ இங்கே 1 தனியாக இருக்குது. அப்போ 2019 கரெக்டா, சரிங்களா, 2019. ஏன்னா நமக்கு அதானே கொடுத்துருக்கான். இது நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா இந்த கொஷினை 8x எப்படி எழுதலாம் அப்படின்னா 8 பவர் x 2 பவர் 3 the whole to the power of x is equal to 2 பவர் x. ஏன்னா அடிமானத்தை சமமாக்குறோம், நம்ம அடிமானத்தை சமமாக்குறோம். அடிமானத்தை சமமாக்குறப்ப நமக்கு என்னவா மாறிடும் அப்படின்னா பவர் வேல்யூ எனக்கு கிடைச்சிரும் அதானே. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது என்ன வந்திருக்கும் அப்படின்னா x பவர் வேல்யூ 1 போடுறப்ப அப்போ 2 பவர் 3. அப்போ 2 பவர் 3 போட்டால் இங்கே x பவர் வேல்யூ எனக்கு என்ன வரணும், சேமாக இருக்கணும் அதானே. x வேல்யூ இங்கே என்ன போடுறீங்களோ அதே தான், எனக்கே சூஸ் பண்ணுற வேல்யூ எல்லாமே அதே தான் வரணும் நமக்கு. அப்போ x பவர் த வேல்யூ அப்போ 2 பவர் 3 அப்போ ஹோல் டு த பவர் ஆஃப் 1 பவர் 2. அப்போ 1 பவர் 2 பண்ணுறப்போ நமக்கு என்ன வந்திருக்கும் 2 பவர் 1 பவர் 2. அப்போ இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறப்ப நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா 1 பவர் 2 இன்ட்டு 3 1 பவர் 2 இன்ட்டு 3 பண்ணுறப்ப எனக்கு 3/2 வந்துடும் அதானே. 3/2 2 பவர் 3 நம்ம 2 பவர் 1/2 சரிங்களா. இதை நம்ம ரேஷியோ பண்ணி வெளியே எடுக்கிறப்ப நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா x is equal to 1/2 வந்துடும். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து ஒரு லாஜிக்கல் பேஸ்டு கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட். we all know from the observation that water can be exist the 3 state of matter of statements. சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா சாயில்ட் as ice ஓகேவா, அடுத்து லிக்விட் as a petroleum and gas is O2 அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ஆக்சிஜன் 2ன்னு. ஸோ இதில் which of the following statements are ட்ரூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒன்றை மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, லிக்யூட் as a petrol, இங்கே கேஸ் as a OT. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க இதில் எது ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. ஸோ இதில் ஏ வந்து ஸ்ட்ராங்கு, பி அண்ட் சி ஆர் ஃபால்ஸு. 5/7 of the number is 2/3. 5/7 of the what is the number அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு நம்பரோட 5/7 தான் எவ்வளவு அப்படின்னா 2/3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த நம்பர், அதனால் 5/7 of a number is 2/3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2/3 அப்போ வாட் இஸ் த நம்பர். அப்போ டிவிஷன் இங்கிட்டு போனால் மல்டிப்ளிகேஷன் ஆகுமா. ஸோ அப்போ இது இங்கிட்டு போயிடலாமா, இங்கிட்ட பெருக்கலாயிருமா, 7 இங்கிட்டு போனால் 3 ஆயிருமா, அப்படி தானே. ஸோ ஓகே அப்படின்ற பட்சத்தில் இது சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன வந்துடும் அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். இது அங்கிட்டு போயிடும், இது இங்கிட்டு வந்துடும் 3 அதானே. ஸோ 3 இங்கே சைடு வந்துடும். 3x இன்ட்டு 15 இஸ் ஈக்குவல் டு 7 2 14. இப்போ 3x இஸ் ஈக்குவல் டு 15/14. ஸோ அடுத்து டிவிஷன் 3 அப்போ 45/14. 45/14. ஸோ அப்போ இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 14 பேஸ்டு இருக்கிற கொஷின்ஸ் தான் இதுக்கு ஆன்சரு. ஆப்ஷன் டி 14/15. அப்போ இது நம்பர் சீரீஸ் கேட்டிருக்காங்க. நம்பர் சீரீஸை பார்த்தீங்க அப்படின்னா இன்னென்ன நம்பர்களோட நெக்ஸ்ட் நம்பர் என்னென்ன வருது அப்படின்றத நம்ம பார்த்தீங்கன்னா வி காட் இட் ஆன்சர் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். 18 19 20 அதானே 4. அடுத்ததுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 20 22. அடுத்ததுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 8. அடுத்ததுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 10.
அடுத்ததுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்ததுக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்கணும். ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் இது வந்திருக்கு. டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ 18 டிஃப்ரென்ஸ், இதுக்கு 4க்கும் 18க்கு 18 டிஃப்ரென்ஸு. இதையும் கழிச்சிட்டோம் அப்படின்னா 14, இதையும் கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு 2. ஸோ அப்போ இங்கே என்ன வந்திருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ அப்போ இப்போ நம்ம டிஃப்ரென்ஸும் பார்த்தோம், டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸும் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த ரெண்டுலேயுமே நமக்கு கிராக் ஆகலை, ஐடியாவே வரல. பாருங்களேன், 4 வந்திருக்கு, 22 வந்திருக்கு, 8 வந்திருக்கு, 10 வந்திருக்கு. அடுத்ததில் பாருங்கள் 18 வந்திருக்கு, 14 வந்திருக்கு, 2 வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா நான் இன்கேஸ் நமக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸில் ஏதாச்சும் வருதா, 3வது இடத்துல வர வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் 4 இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 12 வந்திருக்கு. ஸோ அப்போ எனக்கு இந்த டிஃப்ரென்ஸ் மெத்தடில் ஆன்சரே கிடையாது. அப்போ வேறு ஏதாச்சும் மல்டிப்ளிகேஷன் வித் ஸ்கொயர்ஸ் டிஃப்ரென்ஸ் வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 22 இருக்குது. அப்போ 22 இருக்குது 5 ஸ்கொயர் மைனஸ் 3. ஓகேவா? அடுத்து 4 ஸ்கொயர் + 2 அதானே 6 ஸ்கொயர், அதானே 6 ஸ்கொயர் + 4. அடுத்து என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 6 ஸ்கொயர். அடுத்து 7 ஸ்கொயர் + 1. அடுத்து என்ன வந்திருக்கு அப்படின்னா 8 ஸ்கொயர் மைனஸ், அதானே 8 ஸ்கொயர் மைனஸ் 64 58. அப்போ 6 அப்படி தானே வந்திருக்கு. ஸோ அப்போ அடுத்த விஷயம் என்னவா இருக்கும், இங்கே கூடுது குறையுது, கூடுது எல்லாமே கன்சிக்யூட்டிவாக கூடுது. அப்போ கண்டிப்பாக ப்ளஸ் வேல்யூ இஸ் ஆன்சர். நமக்கு ப்ளஸ் வேல்யூ தான் நமக்கு ஆன்சராக இருக்க முடியும். ஸோ இன்கேஸ் அந்த ஆன்சர் என்ன அப்படின்னா 78 அந்த இதில் டிஃப்ரென்ஸில் பாருங்கள் வந்துடும். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னா நம்ம இன்னைக்கு கிளாஸஸில் 100 கொஷின்ஸ் இருக்க ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பரில் இருக்க ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அடுத்து கிளாஸஸ் ஒவ்வொரு டாபிக் வைஸ் கிளாஸஸ், சரிங்களா, என்னென்ன மாதிரி டாபிக்ஸில் இன்றைக்கி வந்து ஓவர்லே பார்த்துருக்கோம், எந்த மாதிரி கொஷின்ஸ் அவுட்லைனில் வந்திருக்குன்னு. இதில் கேட்ட டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் மேத்தமெட்டிக்ஸில் கேட்ட எல்லா டாப்பிக்குமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு டாபிக் வைஸாக நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.